திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேற ஒன்றுக்கும் வரான். சொல்லுங்க, திருடன். திருடன் வீட்டுக்கு வரும்போது எதுக்கு வரான்? கொள்ளடிக்க வரான். வேற திருட வரான். அப்புறம் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வரான் இல்லையா? ஒரு திருடன் அதுக்கு தான் வரான். திருடன் எப்படி வர்றான்? ஆமாம், எப்படி வர்றான்? நேராக வீட்டு வாசல் வழியாக வர மாட்டான். அவன் எப்போவுமே எப்படி வருவான்? அங்கே போட்டிருக்கு பாருங்க என்ன மாதிரி வரான்னு. நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடைவான். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் அவன் எப்படி வரான்? கள்ளரும் கொள்ளைக்காரரும். அதுக்கு மேலே அப்படியே வாசித்துட்டு வந்தீங்கன்னா அவன் வேறு வழியாக வரான்னு இருக்கும். எப்படி வரான்? வேறு வழியாக வரான். அவன் வாசல் வழியாக வரவே மாட்டான். திருடன் எப்போவுமே வேறு வழியில் தான் வருவான். எகிரி குதிச்சு தான் உள்ளே வருவான். இல்லை, அவனுக்கு சாவி தேவையில்லை, அவனுக்கு கதவை திறக்கணுன்ற அவசியம் இல்லை, அவனுக்கு எக்ஸ்கியூஸ் மீ உள்ளே வரலாமான்லாம் கேட்குறது இல்லை. அப்போ பிசாசு எப்போவுமே இப்படி தான் வரான், அத்துமீறி வரான். சொல்லுங்க, அத்துமீறி வரான். அவன் எப்போவுமே நம்மக்கிட்ட வாய்ப்பு கேட்டுக்கிட்டு இல்லை. பிசாசு எப்போதுமே நம்மக்கிட்ட பெர்மிஷன் கேட்டுக்கிட்டு இல்லை. அவன் எப்போவுமே எப்படி வரான்? அத்துமீறி தான் வரான். அப்போ அத்துமீறி வருகிறவன் தான் பிசாசு. அவன் தான் திருடன். அவன் அத்துமீறி வர்றதுனால அவன் எதையும் நமக்கு கொடுத்துட்டு போறக்கா வரல, நம்மகிட்ட இருக்கிறத எடுத்துட்டு போறக்கா வர்றான். அப்போ ஏசு இங்க ஒரு ரெவலேஷனை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, திருட வர்றான், அவன் திருடுறதுக்கு வர்றான், கொல்றதுக்கு வர்றான், அழிக்கிறதுக்கு வர்றான். அப்படின்னா திருடன் யார் வீட்டுக்கு வருவான்? திருடன் யார் வீட்டுக்கு வருவான்? சரி, பணக்கார வீடு. இன்னும் சொல்ல போனா எப்படி சொல்லலாம்? திருடன் யார் வீட்டுக்கு வருவான்? இல்லாதவங்க வீட்டுக்கு திருட வரமாட்டான், இருக்கிறவங்க வீட்டுக்கு தான் திருட வருவான். அப்ப ஏசுங்க என்ன சொல்றாருன்னா, உங்க வீட்டுல ஏதோ இருக்குதுன்றார். கைத்தட்டி ஒரு ஆமேன்னு சொல்லிட்டு. ஆமே, இதுதான் வெளிப்பாடு. உங்க வீட்டை இருக்குது. சொல்ல, என்கிட்ட இருக்குது. என்ன இருக்குது? என்கிட்ட எல்லாமே இருக்குது. குறிப்பா என்ன இருக்குன்றாருன்னா, ஜீவன் இருக்கிறது. என்கிட்ட என்ன இருக்குது? வாழ்க்கை இருக்கிறது. உங்ககிட்ட எல்லாமே இருக்குது. சபை இதை போதிக்க மாட்டேங்குது. சபை ஆண்டவர்கிட்ட தான் எல்லாம் இருக்குது. கெஞ்சு அழு கண்ணீர் வடின்னு சொல்லுது. இல்ல, ஆண்டவர் சொல்றாரு, திருடன் திருட வரான். யாருக்கிட்ட திருட வரான்? திருடன் எப்பவுமே ஒண்ணுமில்லாத வீட்டை பார்த்து எல்லாம் திருட போறது கிடையாது. ஒரு குடிசை வீட்டுக்கெல்லாம் போறது இல்லை. அவன் ஒரு ஷெட்டு போட்டிருக்கிற வீட்டுக்கெல்லாம் போறதில்லை. அவன் பார்க்கறதெல்லாம் எப்படிப்பட்ட வீடா இருக்கும்? மாளிகையா இருக்கும். டபுள் மாடி இருக்குதான்னு பார்க்குறான் இல்லையா? இது போலீஸ்கார வீடான்னு பார்க்குறான், அல்லது இது பணக்கார வீடான்னு பார்க்குறான். ஆமாம், அந்த மாதிரி வீடுகளை தான் போய் பார்க்குறான். அப்போ இருக்கிற ஒரு நிலைமையில தான் கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறாரு. முதல்ல அப்படி பாருங்க, உங்களை எல்லாமே இருக்குதுன்னு பார்க்குறாரு. அப்போ திருடன் வர்றவன் பிசாசு, அவன் இருக்கிறத திருடிட்டு போலான்னு வரான். என்னெல்லாம் இருக்குது? நம்ம கிட்ட சமாதானம் இருக்குது, சந்தோஷம் இருக்குது, நம்பிக்கை இருக்குது, விசுவாசம் இருக்குது, கடவுள் பயம் இருக்குது, நல்ல குடும்பம் இருக்குது. நம்ம கிட்ட எல்லாத்தையும் கர்த்தர் கரெக்டா பர்ஃபெக்டா வச்சிருக்கிறார் பாருங்க. எதையாவது ஒன்று திருட பார்க்குறான். ஆனா அவர் சொல்றாரு, நான் திருடன் கிடையாது, நான் வாசல் வழியா வர்றாளு, நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன். சொல்லுங்க, வந்தேன். வந்தேன்னா வந்துட்டு போயிட்டாருன்னு அர்த்தம். அப்ப வந்துட்டு போயிட்டாருன்னா என்ன அர்த்தம்? அந்த ஜீவன் உண்டாயிருச்சு, அந்த ஜீவன் பரிபூர்ணமா ஆயிருச்சுன்னு அர்த்தம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? தண்ணி லாரி வந்துட்டு போயிருச்சுனாலே குடம் நிரம்பிருச்சுன்னு அர்த்தம். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? புரியுற மாதிரிலாம் சொல்ல வேண்டியதா இருக்கு. தண்ணி லாரி வந்துட்டு போயிருச்சுங்க அப்படின்னா எல்லாரும் தண்ணி பிடிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். ஆமேன். தண்ணி லாரி வந்தது அப்படின்னா வந்துட்டு போயிருச்சுன்னு அர்த்தம். ஆமாவா இல்லையா? பாஸ்ட் டென்ஸ். அப்போ முடிச்சிருச்சு. அப்போ ஏன் சொல்றாரு? ஜீவன் உண்டாயிருச்சு, அந்த ஜீவன் பரிபூர்ணமாயிருச்சு. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, உங்ககிட்ட எல்லாமே இருக்குது, ஜீவன் இருக்குது, எல்லாத்தையும் பரிபூர்ணமாக்கியாச்சு, உங்கள்கிட்ட இப்பொழுது டெபாசிட் பண்ணப்பட்டிருக்குது. இப்போ இந்த வெளிச்சம் தான் வேணும். இது பிசாசு என்ன சொல்றான்? உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லை, உங்ககிட்ட பணம் இல்லை, உங்ககிட்ட சுகம் இல்லை, உங்ககிட்ட நல்ல மனுஷர்கள் இல்லை. பிசாசு எப்பவுமே இப்படிதான் பொய் பேசுறான். அவன் பொய்யன், அவன் பொய்க்கு பிதா. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இல்ல, உங்ககிட்ட எல்லாம் இருக்குது, நான் வந்துட்டு போயிட்டேன், எல்லாத்தையும் முடிச்சு வச்சுட்டேன், எல்லாத்தையும் உங்ககிட்ட தந்துட்டேன், உனக்குள்ள டெபாசிட் பண்ணி வச்சிருக்கிறேன், எல்லாம் உனக்குள்ள இருக்குது. சொல்லுங்க, எல்லாம் எனக்குள்ள இருக்குது, எல்லாம் உங்களுக்குள்ள இருக்குது, எல்லா நன்மைகள் இருக்குது, ஆசீர்வாதங்கள் இருக்குது, சுகம் இருக்குது. இப்ப கடவுள் எல்லாத்தையும் வெளியே கொண்டு வரும்படி நம்மளை போதிச்சுக்கிட்டு இருக்கிறாரு, ஊக்குவிச்சுக்கிட்டு இருக்கிறாரு, நமக்கு இப்ப சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாரு. எல்லாத்தையும் உனக்குள்ள வச்சிருக்கிற, நீ வெளியே கொண்டு வான்றாரு.
அதனால தான் நான் உங்களுக்கு போன வாரத்தில் இப்படி சொன்னேன், சூழ்நிலைகளும் மனிதர்களும் இந்த உலகத்தினுடைய செல்வங்களை நிர்வகிக்கிற தற்காலிகமான நிர்வாகிகள். சொல்லுங்க, தற்காலிகமான நிர்வாகிகள். எல்லாருமே டெம்பரவரி அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ். அதனால தான் ஆண்டவர் எப்போது வேண்டுமானாலும் அவர் தான் ஓனர். இந்த முழு உலகத்துக்கும் ஆண்டவர் தான் ஓனர். சொல்லுங்க, இந்த முழு உலகத்துக்கும் ஆண்டவர் தான் ஓனர். இது ஆழமா விசுவாசி. இந்த முழு உலகத்துக்கும் ஆண்டவர் தான் ஓனர். இந்த முழு உலகம் அவருடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. அவர் எப்போ வேண்டுமானாலும் உங்களுக்கு தேவையானவைகளை யாரிடத்திலும் இருந்தும் எங்கிருந்தும் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எங்கிருந்தும் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இதை நான் விசுவாசிக்கிறேன், நீங்களும் விசுவாசிக்க வேண்டும். ஒருவேளை நீங்க வேலையை மட்டும் நம்பி இருக்கிற ஆளா இருந்தா நான் சொல்ல, கர்த்தரை கொஞ்சம் நம்புங்க. உழைச்சு தான் நான் சம்பாதிக்கணுன்ற அந்த எண்ணத்தை விட்டுட்டு கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான்னு வசனம் சொல்லுதே, அதை கொஞ்சம் நம்புங்க. கர்த்தரை நம்பினா நீங்க செழிப்பீங்க, நிச்சயமா ஆசீர்வதிக்கப்படுவீங்க. கர்த்தரை எப்படி நம்புறது? கர்த்தர் சொல்றாரு, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே டெம்பரவரி அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ். சூழ்நிலைகள் வந்து டெம்பரவரியா பிடிச்சு வச்சிருக்குது. மனிதர்கள் டெம்பரவரியா சில காரியங்களை பிடிச்சு வச்சிருக்கிறாங்க. நீங்க நோக்கத்தில் பிரயாணம் பண்ணும்போது, நோக்கத்தின் நிறைவேறுதலுக்காக சில அசைன்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்றதுக்காக நீங்கள் சில முயற்சிகளை எடுக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா கர்த்தர் வரவே முடியாத நிலைமையில் இருந்த பணத்தை கூட வர வச்சிருவார் கர்த்தர். கைத்தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். வரவே முடியாத இருந்த பணங்கள் வரும். நீங்க ஒரு முயற்சி எடுத்தீங்கன்னா சில சமயங்கள் நீங்க போராடி 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 பெற்றுக்கொள்ளாம இருந்திருப்பீங்க. ஆனா திடீர்னு பாருங்க, நீங்க நோக்கத்துக்கு இணங்கி வரும்போது கர்த்தர் அந்த பணத்தை ரிலீஸ் பண்ணி விடுவாரு. கர்த்தரால முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சொல்லுங்க, பணம் வரும். சொல்லுங்க, பணம் வரும். சொல்லுங்க, பொருளாதார ஆசீர்வாதம் வரும், வெற்றி வரும், செழிப்பு வரும். கர்த்தர் எப்ப வேணாலும் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவார், எங்க இருந்து வேணாலும் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவார். அவருக்கு தூரம் பிரச்சனை இல்லை, அவருக்கு நாடுகள் பிரச்சனை இல்லை, அவருக்கு வந்து சிக்னல் பிரச்சனை இல்லை, அவர்களுக்கு மனிதர்கள் பிரச்சனை இல்லைங்க. ரொம்ப கடினமான ஆளுங்க, இருதயம் ரொம்ப கடினமான இருதயங்க. அவரா கொடுத்துட போறாரு. கர்த்தர் சொல்றாரு, அவர் இருதயத்தை கூட லகுவாக்க கர்த்தரால முடியும். ஐயோ, உயர்த்தி ஒரு ஆமென் சொல்றீங்களா? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எவ்வளவு கடினமான இருதயங்களையும் ஆண்டவர் இலகுவாக்கி கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறவர்களாக மாற்றிவிட அவராலே முடியும். ஆமென், ஹல்லேலூயா. ரெண்டாவது, நீங்க ஒரு காரியத்தை இன்னொன்று விளங்கிக்கணும். எப்போ நான் வந்து கர்த்தருடைய சித்தத்துக்காக நான் கொடுக்க போறேன், கர்த்தருடைய ராஜ்யத்தின் வேலைக்காக நான் கொடுக்க போறேன் என்று சொல்லி உங்களுடைய பணத்தையும் உங்களுடைய பலத்தையும் உங்களுடைய சுதந்திரங்களையும் நீங்க அலோவ் பண்றீங்களோ, அனுமதிக்கிறீங்களோ, அனுமதிப்பதற்கு தீர்மானிக்கிறீங்களோ, அப்பவே கர்த்தர் உங்களுடைய கைகளில் ஏராளமா தருவார். ஆமென். ஒரு காரியத்தை நல்லா விளங்கிக்கணும். எதுக்காக எனக்கு கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு, எதுக்காக எனக்கு செழிப்பை தராரு, எதுக்காக எனக்கு பொருளாதாரத்தை தராரு, நான் அனுபவிக்கும்படி தராரு. ஒன்று. இரண்டாவது, அவருடைய ராஜ்யத்துக்காக கொடுக்கிறார், அவருடைய தேவைக்காக கொடுக்கிறார். கர்த்தர் ஏன் திருமணம் பண்ணி பிள்ளைகளை கர்த்தர் கொடுக்கிறாரு? ஏன்னு சொன்னா பிள்ளைகள் கர்த்தருக்கு தேவைப்படுகிறார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பிள்ளைகள் கர்த்தருக்கு தேவைப்படுறாங்க. பிள்ளைகள் ஏன் எஜுகேட் பண்ணணும், அவங்க எஜுகேஷன்ல நல்லா வளரணும். ஏன்னா அவங்களுடைய அறிவு கர்த்தருக்கு தேவைப்படுகிறது, அவருடைய ஞானம் கர்த்தருக்கு தேவைப்படுகிறது. கர்த்தர் ஏன் கையில பணத்தை கொடுக்கிறாரு? ஏன்னா பணம் கர்த்தருக்கு தேவைப்படுது, கர்த்தருடைய ராஜ்யத்தின் திட்டத்துக்கு தேவைப்படுது. அதனாலதான் பாருங்க, அந்த காணிக்கை தசமன்றதுல ரொம்ப தெளிவா இருக்கணும், நல்லா உறுதியா இருக்கணும். சில சமயங்கள் பிசாசு கொடுக்கக்கூடாதுபடிக்கு நிறைய தடைகளை கொண்டு வருவான். நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கும், நிறைய கடன் இருக்கும், நிறைய இன்ஸ்டால்மெண்ட்ஸ் இருக்கும், நிறையா ஒருவேளை காய்கறி கடைக்கு கொடுக்கணும், அதுக்கு கொடுக்கணும், இது கொடுக்கணும்னு சொல்லி நிறைய கமிட்மெண்ட் இருக்கும். எனக்கெல்லாம் ஒரு மாதம் கமிட்மெண்ட் 75,000 ரூபா இருக்குது. 75,000 ரூபா கமிட்மெண்ட்டு எனக்கே மயக்கமாக வருது. சில சமயங்கள் எப்படா அதை செய்து முடிக்கிறோன்னு பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு 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 பெரிய இதாக இருக்குது. ஆனால் ஆண்டவர் ரொம்ப நல்லவராக இருக்கிறாரு. இது வரைக்கும் கர்த்தர் நடத்தி வராரு. ஏன்னு சொன்னால் இது ஏன் வேலை இல்லை, இது அவருடைய வேலையாக இருக்குது. இது ஏன் பிரச்சனை இல்லை, இது அவருடைய பிரச்சனையாக இருக்குது. ஊழியம் கர்த்தருடைய பிரச்சனை. சொல்லுங்கள், கர்த்தருடைய பிரச்சனை. ஊழியம் கர்த்தருடையது. கர்த்தரதை பார்த்துக்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தரால் கொடுக்க முடியாது ஒன்றுமே கிடையாது. இதை வந்து ஏதோ சோர்ஸ் வச்சுக்கிட்டுலாம் பேசலை, கர்த்தர் தான் சோர்ஸ். சொல்லுங்கள், கர்த்தர் தான் சோர்ஸ், அவர் தான் சோர்ஸ். எனக்கு நல்லா தெரியும், அவர் தான் சோர்ஸ். நாங்கள் வெற்றிகரமான பேச்சு பேசுகிறோம்னா அதாவது காரியத்தை வெற்றிகரமானதாக மாத்திரமே ஒழிய வெற்றிகரமான காரியங்கள் இருக்கிறதுனால சொல்லலை, வெற்றிகரமான காரியங்களாக அதை மாற்றுகிறோம். பேசி பேசி, சொல்லுங்க, பேசி பேசி மாத்துறோம். ஆமா, பேசி பேசி மாற்றுகிறோம்.
கர்த்தர் எல்லா சூழ்நிலையும் மாற்றுகிறார். கர்த்தர் எல்லா தேவைகளையும் சந்திக்கிறார். அக்கவுண்டுகளை கர்த்தர் நிரப்புகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என்ன மாதிரி நீங்களும் சொல்லுங்க. அக்கவுண்டை கர்த்தர் நிரப்புகிறார். என் தேவைகளை கர்த்தர் சந்திக்கிறார். குறைவில்லாமல் இருக்கிறேன். கர்த்தருடைய மேய்ப்பரா இருக்கிறார். சுந்தரேகா சாட்சி சொன்ன மாதிரி இங்க வந்ததுக்கு அப்புறம் சந்தோஷமா இருக்கிறேன். என்ன மாதிரி வார்த்தை பாருங்க. கர்த்தர் ரொம்ப நல்லவர். சபைக்கு வந்ததுக்கு அப்புறம் சந்தோஷமா இருக்கிறேன். ஆமென். இது சந்தோஷமா இருக்கிறாங்களோ இல்லையோ சொல்லிட்டாங்கல்ல, கர்த்தர் அப்படியே மாற்ற வல்லவரா இருக்கிறார். கையை தட்டி ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமா, திருமண காரியங்களை வாய்க்க பண்ணுவார். தேவைகளை சந்திப்பார். நல்லா இருப்பீங்க. கர்த்தர் உங்களை, எனக்கு ஒரு பெரிய ஆசை, சீக்கிரத்தில் இந்த ஆண்டுல இருந்தே ஆரம்பிக்கணும், செலிப்ரேஷன் ஆரம்பிக்கணும். ஆமேன். உங்கள் வீட்டின் கொண்டாட்டங்கள் ஆரம்பிக்க வேண்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமேன். திடீர்னு பாஸ்டர் ஃபோன் பண்ணி சொல்லணும், பாஸ்டர் ஒரு இடம் வாங்கியிருக்கிறோம், வாங்க ஜெபம் பண்ண வாங்க. ஆமேன். அந்த பாஸ்டர் வீடு கட்டி முடிச்சிட்டோம், டெடிகேட் பண்ண ஜெபம் பண்ண வாங்க. ஆமேன். சொல்ல மாட்டேன்றீங்களே ஒரு ஆமேன். ஹல்லேலூயா. பாஸ்டர் மட்டும் கூப்பிடுறது இல்லை, வாங்க பர்த்டே கொண்டாடுவோம், நீங்க கூப்பிடணும். ஆமேன். வீட்டில் செலிப்ரேஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்கணும். சொல்லுங்க, கைத்தட்டி ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். செலிப்ரேஷன்ஸ் வச்சுக்கிட்டே இருங்க. செலிப்ரேஷன்ஸ் என்னத்தை காமிக்குது தெரியுமா? கர்த்தர் நல்லவர் என்பதை காமிக்குது. கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார்ன்றதை காண்பிக்குது. ஆமேன். நிறைய இனாகிரேஷன்ஸ், நிறைய டெடிகேஷன்ஸ் நடந்துகிட்டே இருக்கணும். ஆமேன். சொல்லணும், பாஸ்டர் என் பிள்ளைய ஊழியத்துக்காக பிரதிஷ்டை பண்றேன், வாங்க ஜெபம் பண்ணுங்க. இதெல்லாம் நீங்க செய்கிறத கர்த்தர் பார்க்க வேண்டும். ஆமேன். போன வாரம் அனிதாவும் கிரேஸ் சொன்னாங்க, பாஸ்டர் நாங்கள் ஞானஸ்நானத்துக்கு ரெடியாக இருக்கோம். நான் சொல்ல மறந்துட்டேன். பிள்ளைங்க ஞானஸ்நானத்துக்கு ரெடியாக இருக்காங்க. கைத்தட்டி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பாப்பா. ஆமேன். ஞானஸ்நானம் எடுக்காதவங்க கை உயர்த்துங்க. ரெடியாக இருக்கிறீங்களா? எடுக்கிறீங்கன்னா டக்குன்னு கொடுத்துடலாம். கார்த்தி ஞானஸ்நானம் இல்லை, பிளஸி பிள்ளைங்க, பெரிய பிள்ளைங்க எல்லாமே ஞானஸ்நானத்துக்கு ரெடியாகுங்க. ஞானஸ்நானத்துக்கு ரெடியாக இருக்கிறோம் நாங்கள். ஆமாம், இதெல்லாம் கர்த்தர் பிரியமாக ஏற்றுக்கொள்கிறார். ஆமேன். கர்த்தர் சின்ன சின்ன காரியங்களை பார்த்துக்கிட்டே வராரு. கர்த்தர் சின்ன சின்ன செலிப்ரேஷன்ஸ் நம்முடைய வாழ்க்கையில் ஆரம்பிக்கிறார். எனக்கெல்லாம் ஒரு புது காரு யாராவது வாங்கி ஓட்டிட்டு போனாங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னு சொன்னால் அவங்களுடைய செலிப்ரேஷன் ஆரம்பிச்சிருச்சு. ஆமேன். அவங்களுடைய கொண்டாட்டம் ஆரம்பிச்சிருச்சு. ஒரு திருமண காரியத்தை பார்க்கும்போது அவங்களுடைய கொண்டாட்டம் ஆரம்பிச்சிருச்சு. அப்போ நம்முடைய செலிப்ரேஷன் சீக்கிரத்தில் வரப்போகுது. கைத்தட்டி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நாமும் கொண்டாடுகிற ஒரு நாள் இருக்கிறது. கர்த்தர் ஏராளமா தரப்போறாரு, தாராளமா தரப்போறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்போ நான் சொல்றேன், கர்த்தருக்கு நாம் தேவைப்படுகிறோம், நாம் அனுமதிக்கணும். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையினுடைய சகலவற்றையும் எடுத்து அவருடைய ராஜ்யத்துக்கு பயன்படுத்தும்படிக்கு நாம் நம்மையும் நம்முடையவைகளையும் அனுமதி வழங்க வேண்டும். கர்த்தருக்கு சொல்லணும், ஆண்டவரே நீ எப்போ கேட்டாலும் நான் கொடுக்க ரெடியா இருக்கேன். ஆண்டவரே நீ எப்போ கேட்டாலும் நான் செய்ய ரெடியா இருக்கிறேன். ஆண்டவரே எப்போ கூப்பிட்டாலும் நான் வர ரெடியா இருக்கிறேன். எதை செய்யணும்னாலும் நான் வர ரெடியா இருக்கிறேன். எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. போன வாரத்தில் கும்மிடிப்பூண்டியில் ஒரு கல்யாணம் நடத்துறதுக்காக போனேன். நானும் என் தம்பியும் போனோம். அவங்க சர்ச்சு மாப்பிள்ளை பொண்ணு, நான் தான் பிரசங்கம் பண்ணேன், நான் தான் ரெஜிஸ்ட்ராரை கூப்பிட்டு போனேன். நல்ல வேலை பாருங்கள், பைக்கில் தான் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் அந்த பாஸ்டர் ரெஜிஸ்ட்ரார் சொன்னார், இல்லை நம்ம காரில் போயிடலாம் அப்படின்னாரு. அதுக்கு முந்தின நாளே, அதாவது 12ஆம் தேதி கல்யாணம், 11ஆம் தேதியே காரில் போயிடலாம் அப்படின்னாரு. நல்ல வேலை பாருங்கள், காரில் போகலான்னு சொல்லி காரில் போனோம். 13ஆம் தேதி 12ஆம் தேதி போனால் கல்யாணம் நடத்தி முடிக்கிறோம். மழை, உங்கள் ஊர் மழையா எங்கள் ஊர் மழையா? சரியான மழை, சரியான மழை. கும்மிடிப்பூண்டிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் உள்ள ஈக்குவார் பாளையம்னு ஒரு ஊர். அது கொஞ்சம் தூரத்தில் போனால் சத்தியவேடு, அப்படின்னு நெல்லூர் வந்துடுது, இது ஆந்திரா வந்துடுது. அவ்வளோ தூரம் போயிருந்தோம் பாருங்கள். அருமையான ஒரு வில்லேஜில் கல்யாணம், அவ்வளவு கூட்டம். அந்த தம்பி நம்ம இதில் ஹாஸ்டலில் வளர்ந்த பையன், சின்ன வயசுலேருந்து வளர்ந்த பையன். அவனை படிக்க வச்சு பெரிய ஆளாக கல்லூரியெல்லாம் படிக்க வச்சான் தம்பி. அந்த பொண்ணும் அங்கே வளர்ந்த பொண்ணு தான். அருமையான கல்யாணம், அற்புதமாக நடத்தி வச்சுட்டு திரும்பும்போது நிறைய மழை சூழ்நிலைகள். கிட்டத்தட்ட 11 மணிக்கு தான் வீட்டுக்கு சேர்ந்தோம். எதுக்கு சொல்கிறேன் பாருங்கள், நம்ம மூலமாக கடவுள் நிறைய பேரை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். நம்ம மூலமாக நிறைய பேரை கர்த்தர் லிஃப்ட் பண்ண வைக்க விரும்புகிறார். அதுதான் பாருங்கள் நம்ம மேலே இருக்கிற ஒரு பெரிய கடவுளுடைய தரிசனம். நம்ம மேலேனா உங்களையும் சேர்த்து சொல்கிறோம், உங்கள் மேலே இருக்கிற கடவுளுடைய தரிசனம். நீங்கள் உங்கள் மூலமாக சில இணைப்புகளை கர்த்தர் ஏற்படுத்துவார். உங்கள் மூலமாக கர்த்தர் சில குடும்பங்களை வாழ வைப்பார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்கிறீங்க? அதனால தான் பாருங்கள், இருதயம் திறந்து இருக்கணும். இருதயம் உள்ளத்தை திறந்து வைங்க. விசாலமாக யோசிங்க. உங்களுக்குன்னு சுயநலமாக யோசிக்காதீங்க, விசாலமாக யோசிங்க. நேற்றுக்கு ஒரு சிஸ்டர், அவங்க நல்லா தெரியும், எனக்கு ரொம்ப வருஷமாக அவங்கள தெரியும். அவங்க நல்ல இந்த 2-3 கடைகளில் வேலை செய்வாங்க.
அவங்க பொண்ணுக்கு வந்து என்கேஜ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஜான்சன் பீரோ கடை அந்த 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 இதில் என்கேஜ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதை குறித்து கேள்விப்பட்டேன் நான். அவங்க கிறிஸ்தவங்க தான், ஆனால் கேள்விப்பட்டேன். என்னை பற்றி நல்லா தெரியும், நம்மளை ஊழியத்தை பற்றி நல்லா தெரியும். அவங்கள வழியில் நிற்க வச்சு நான் கேட்டேன், ஏன் என்னை கூப்பிடல, நீங்கள் கூப்பிட்ருக்கலாமே, நீங்கள் கூப்பிட்டது மட்டும் இல்லை இங்கேயே நீங்கள் செஞ்சுருக்கலாமே, நம்ம சபையில் நீங்கள் செஞ்சுருக்கலாமே, எவ்வளோ வருஷமாக உங்களை நல்லா தெரியும் எனக்கு அப்படின்னும் போது அப்புறம் அவங்க சில காரியங்கள் சொன்னாங்க. பாப்பா ஒரு பையனை விரும்பினதுனால அது இந்து பையன் ஆகிட்டான், அதனால் கூப்பிடல பாஸ்டர் அப்படின்னு சொல்லி சில காரியங்களை சொன்னாங்க. எதுக்கு சொல்ல வரேன், நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி தான் கர்த்தர் நம்மளை நல்லா ஆக்குறாரு. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். நம்மளை ஏன் கர்த்தர் நல்லா ஆக்குறாரு? ஏன் கர்த்தர் நம்மளை நல்லா ஆக்குறாரு? என்ன பாரு, என் பணத்தை பாரு, என்ன பாரு, என் வண்டியை பாரு, என்ன பாரு, என் வீட்டை பாருன்னு காமிக்கிறக்கா கர்த்தர் நல்லா ஆக்குறாரு? இல்லை, விசாலமாக்குங்கள் மனதை. ஆமென். சத்தமாக சொல்லுங்க. ஆமென். விசாலமாகணும். இல்லாதவர்களுக்கு கொடுக்கும்படியாக தான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு. இப்படியெல்லாம் ஒரு வாய்க்கால் மாதிரி நீங்க செயல்பட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா கர்த்தர் ஊற்ற பிச்சுக்கிட்டு கர்த்தர் வர வைப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமா, பணத்துக்கு கஷ்டப்படாதீங்க, பணத்தை பிடிச்சிக்க ட்ரை பண்ணாதீங்க, உங்களுடைய வீட்டு பொருட்களை பிடிச்சிக்க ட்ரை பண்ணாதீங்க. ஒண்ணுமே இல்லாத இடத்தை கர்த்தர் நிரப்ப வல்லவரா இருக்கிறாரு. நான் சொல்றேன், வாரி இறைக்க கற்றுக்கொள்ளுங்கள். சொல்லுங்க, வாரி இறைக்க கற்றுக்கொள்ளுங்கள். சத்தமா சொல்லுங்க, வாரி இறைக்கணும். ஆமென். ஒரு கஷ்டத்தை பார்த்தீங்கன்னா அந்த கஷ்டத்தின் மத்தியில் நீங்க தான் நிற்கணும்னு நினைங்க. நீங்க தான் நிற்கணும், நான் தான் நிற்கணும், நான் தான் உதவி செய்யணும், நான் தான் தூக்கி விடணும், நான் தான் அவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை செய்யணும், நான் செய்யலைன்னா யார் செய்வா? எனக்குள்ளதான் அந்த எண்ணத்தை கர்த்தர் தராரு, உங்களுக்குள்ளதான் கர்த்தர் அந்த எண்ணத்தை தருவாரு. நான் சொல்றேன், அந்த எண்ணத்தை கொஞ்சம் கூட நீங்க மதிக்காம போயிடாதீங்க, மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஏன்னு சொன்னா கர்த்தர் இந்த எண்ணத்தை எல்லாம் தந்து இதை உங்கள் வாழ்க்கையில செயல்படுத்துவதற்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த வழியில தான் கர்த்தர் உங்கள் மேல ஒரு நம்பிக்கை வைக்க பார்க்கிறார். அந்த வழியில கர்த்தர் உங்களை நம்ப முடியும். ஏன் பணம், ஏன் வேலை, என்னுடைய இது பிடிச்சிக்காதீங்க ஒரு நாளும். எப்படா யாருக்கடா எதையாவது ஒன்று கொடுக்கலான்னு இந்த டெய்லி காலையில் எழுந்திரிங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்றீங்களா? சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்றீங்களா? ஹல்லேலூயா. எப்படா காலையில் விடியும், யார்ட்டடா போய் காசு கேட்கலாம் அப்படி நினைக்காதீங்க. எப்படா காலையில் விடியும், யாருக்கடா எதையாவது உதவி செய்யலாம்னு நினைங்க. கை தட்டி ஒரு ஆமேன்னு சொல்ல மாட்டாங்க. ஹல்லேலூயா. மனசை அப்படி மாத்துங்க, எண்ணங்களை அப்படி மாத்துங்க. ஆமென். ஸ்கூலுக்கு போகும்போது பிள்ளைங்க காலேஜுக்கு போகும்போது 2 பேனா எடுத்துகிட்டு போங்க, 3 பேனா எடுத்துகிட்டு போங்க. ஏன்னு சொன்னால் இல்லாதவங்களுக்கு ஒன்று கொடுக்கலான்னு கொண்டு போங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆமேன். 2 வஸ்திரம் இருந்தால் 2 வஸ்திரத்தை எடுத்துக்கோ, ஒன்று உனக்கு இன்னொருத்தருக்கு இன்னொன்றுன்றார் இயேசு. ஆமேன். ஹல்லேலூயா. நல்லா இருக்கிறீங்களா? ஒரு ஆமேன்னு சொல்றீங்களா? இப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மையோடு நீங்க இருக்கணும். ஏன் தெரியுமா? ஏன்னு சொன்னா இந்த பூமியில் இருக்கிற சகலமும் தேவனுடைய சொத்து. தேவன் தான் அதுக்கு ஓனர். அவர் நினைச்சார்னா எப்போ வேணாலும் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவார், எதை வேணாலும் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவார். யாரும் எதையும் பிடித்து கொள்ள முடியாது. எப்போது வேண்டுமானாலும் கர்த்தர் நமக்கு வாரி இறைக்க வல்லவராக இருக்கிறார். ஏன்னு சொன்னா நம்மளை கர்த்தர் நம்புறாரு. கர்த்தர் நம்மளை நம்புறது எதுக்கு? கர்த்தர் நம்மகிட்ட கொடுத்தா எப்ப வேண்டுமானாலும் அவர் நம்முடையவைகளை எடுத்து பயன்படுத்த முடியும்னு அவர் பார்க்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இருக்கிறீங்களா? ஆமென். அப்போ சரி, அப்போ நம்முடைய சுதந்திரம்னு சில காரியங்களை கர்த்தர் சொல்றாரு. சுதந்திரம் எல்லாம் சொல்லுங்க. சுதந்திரம் பழைய ஏற்பாட்டிலையும் சரி புதிய ஏற்பாட்டிலையும் சரி நம்முடைய சுதந்திரம், ஆண்டுடைய பிள்ளைகளுடைய சுதந்திரம்னு சொல்லி நிறைய வாக்கு தத்தங்களை சொல்லி வைத்திருக்கிறார். வாக்கு தத்தங்கள் நம்முடைய தகப்பன் எவ்வளவு பெரிய செல்வாக்கு மிகுந்தவன்றதை காண்பிக்குது. பைபிள் இருக்கிற ஒவ்வொரு வாக்கு தத்தங்களையும் நாம் எடுத்து பார்க்கும்போது நம்ம அப்பா எவ்வளவு பெரிய பணக்காரர், நம்முடைய தேவன் எவ்வளவு செல்வந்தர்ன்றதற்கு மிகப்பெரிய அடையாளமா இருக்குது. நம்மை அவர் சொல்றாரு நம்முடைய சுதந்திரங்கள்னு சொல்றாரு. நம்ம என்ன சொல்றாருன்னா எல்லா வாக்கு தத்தங்களும் உன்னுடைய சுதந்திரங்கள்ன்றார். சுதந்திரங்கள் சொல்லுங்க, இன்ஹெரிட்டன்ஸ். சுதந்திரங்கள் சொல்லுங்க, சுதந்திரங்கள். சுதந்திரம்னா என்ன அர்த்தம்? உரிமைகள், சொத்துக்கள், உங்களுடைய ஆசீர்வாதங்கள், உங்களுக்குன்னு வரவேண்டிய பாகம், இதுதான் சுதந்திரங்கள். சொல்லுங்க, சுதந்திரங்கள். அப்ப பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் நம்முடைய சுதந்திரங்களாக நம்முடைய உயர்வை குறித்து ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறாரு, நம்முடைய மேன்மைகளை குறித்து சொல்லி வச்சிருக்கிறாரு, நம்முடைய ஆசீர்வாதங்களை குறித்து சொல்லி வச்சிருக்கிறாரு. நான் சொல்ற கண்ணீரோட கவலையோட ஃபியூச்சரை குறித்து ஒரு பெரிய பயத்தோட வந்திருந்தா அவருடைய வாக்கு தத்தங்களுக்குள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற சுதந்திரங்களை குறித்த அந்த அறிவு, அந்த வெளிச்சம், அந்த வெளிப்பாடு, அந்த போதனை நமக்கு கிடைக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய பயம் நீங்கிரும், நம்முடைய கவலை நீங்கிரும். நம்முடைய ஃபியூச்சரை குறித்ததான எந்த ஒரு சோர்வு, சந்தேகம் எதுவுமே நம்ம கிட்ட இல்லாம போயிடும்.
சில சமயங்கள் நம்ம ஒரு நபரை நம்பி இருந்திருப்போம். அந்த நபர் நமக்கு விரோதமாகவே சில காரியங்களை செய்யும் போது நம்ம சோர்ந்து போயிடுவோம். ஆனால் நம்ம சோர்ந்து போகும்போது என்னத்தை காமிக்கிறோம்? நம்ம முழுசாக அவரை தான் நம்பி இருந்தோன்றதை காமிக்கிறோம். நான் சொல்கிறேன், எங்கே இருந்தாலும் யார் கீழே இருந்தாலும் யார் உங்களுக்கு உதவி செய்து கொண்டிருந்தாலும் அந்த நபர் மேலே நம்பிக்கை வைக்காம கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம்ன்றதை எப்போது யோசித்து பார்க்க வேண்டும். அவர் தான் நம்மளை சோர்ந்து போக பண்ண மாட்டார். அவர் தான் நம்மளை பயமுறுத்த மாட்டார். அவர் தான் நான் உன்னை விட்டு விலகிடுவேன்னு சொல்ல மாட்டார். நீ ஏதாவது பண்ண நான் உன்னை விட்டு போயிடுவேன்னு சொல்லவே மாட்டார். அவர் எப்போதும் நம்ம கூடவே இருக்கிற தேவன். கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன். அதைத்தான் சொல்றாரு, நம்முடைய சுதந்திரங்கள். சொல்லுங்க, நம்முடைய சுதந்திரம். சொல்லுங்க, சுதந்திரம். பைபிள் சொல்லுது, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். சுதந்திரம்னா என்னது? என்னுடைய உரிமையான பிள்ளைகள், என்னுடைய சொத்து, இல்லையா? சுதந்திரம். சொல்லுங்க, சுதந்திரம். அப்ப சுதந்திரம்னு சொல்லி ஆச்சரியப்படக்கூடிய அநேக மக்கள் அறிந்து கொள்ளாத, இதுவரை அனுபவிக்காத நிறைய வழிகளை, வாக்கு தத்தங்களை கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு. சில காரியங்களை வாசிப்போம். உபாகமம் 28:11. டக்கு டக்குன்னு சில வசனங்களை, நிறைய வசனங்கள் இருக்கு, வாசிக்க போறோம். உபாகமம் 28:11. நான் கொடுப்பேன் என்று உனக்கு கொடுப்பேன் என்று. உனக்கு கொடுப்பேன். சொல்ல, உனக்கு கொடுப்பேன். சத்தமா சொல்ல, உனக்கு கொடுப்பேன். நல்லா உற்சாகமா இருக்கிறீங்களா? தூங்குறவங்கள ஒரு அலையில சொல்லுங்க பாப்போம். ரைட், வெரி குட். நீங்க நல்லா உட்காருங்க. உனக்கு கொடுப்பேன். சொல்லுங்க, உனக்கு கொடுப்பேன். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, உனக்கு கொடுப்பேன். உனக்கு கொடுப்பேன். சொல்லுங்க, உனக்கு கொடுப்பேன். என்ன வேணும்? என்ன வேணும்? கர்த்தர் சொல்ல, உனக்கு கொடுப்பேன். இந்த மாதிரி ஆண்டவர் பாருங்க, உனக்கு கொடுப்பேன் இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட சொல்றாரு. இஸ்ரவேல் ஜனம் ரொம்ப யோக்கியமானவங்களா? இல்ல, எல்லாம் பெரிய பாவிகள், வணங்கா காலத்துள்ள ஜனங்கள். ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு கொடுப்பேன். சொல்லுங்க, உனக்கு கொடுப்பேன். இதெல்லாம் கேட்கும்போது என்ன மாதிரி சந்தோஷமா இருக்கும். இப்போ பாருங்க, என்கிட்ட வரீங்க, ஒரு 10 லட்ச ரூபா வேணும்னு வரீங்க. அதெல்லாம் கிடைக்காது அப்படின்னா தேங்க்யூ பாஸ்டர் அப்படின்ட்டா போவீங்க. அதெல்லாம் கிடைக்காதுன்னா நீங்கள் தான் சரியான நபர். அது கரெக்ட். அதே தான் இவங்கெல்லாம் யாரும் ஒருத்தரும் ஒன்றும் சொல்ல மாட்டேன். நீங்கள் அந்த உணர்வு பூர்வமாக கரெக்டாக சொல்கிறீங்க. நீங்கள் எனக்கு நீங்கள் பேசுனா தான் கரெக்டாக இருக்கும். ஆமாம், பேசலாம். இப்போது சுந்தரி அக்கா சொல்லிட்டாங்க, 10 லட்ச ரூபா வேணும்னு வந்தாங்க. இல்லைன்ட்டாங்க. இல்லைன்ன ஒன்று அவங்க ஏற்கனவே ஒல்லியாக இருக்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் ஒல்லியாயிருவாங்க ஒரு நிமிஷத்துலேயே. ஆமாம், அவ்வளோ ஆண்டா டக்குன்னு வரும்போதே உனக்கு கொடுப்பேன்னு சொன்னா அவ்வளோதான். நேற்றுக்கு அந்த ஏர்செல் ஓனர் பேசிகிட்டு இருந்தார். ஒரு கிளிப்பு பார்த்தேன். ஏர்செல் ஓனர் பேசினது யாராவது கிளிப் பார்த்தீங்களா? ஏர்செல் ஓனர்கிட்ட கோபிநாத் வந்து பேட்டி எடுத்துகிட்டு இருக்கிறாரு. ஏர்செல் ஓனர் வந்து சொல்கிறாரு, அவர் தமிழ் தான், ஆள் பார்க்குறக்கு ஒரு மாதிரி தான் இருக்கார், பெரிய படித்தவர் மாதிரிலாம் தெரில. அவர் சொல்கிறாரு, ஒரு கம்பெனியை வந்து நான் ஆரம்பித்தேன். அந்த கம்பெனியை வந்து 25,000 கோடிக்கு விற்கணும்னு நினச்சேன். டக்குன்னு வந்தாங்க, 25,000 கோடிக்கு விற்றுட்டேன். இன்னொரு கம்பெனியை ஆரம்பித்தேன், அது 15,000 கோடிக்கு விற்கணும்னு நினச்சேன், 15,000 கோடிக்கு விற்றுட்டேன். ஆள் ஒரே ஒரு ஒயிட் ஷர்ட்டு ஒரு பேண்ட்டு போட்டு ஆள் பேசிகிட்டு இருக்கிறாரு. 15,000 கோடிக்கு விற்றுட்டேன். அப்புறம் வந்து, அப்போ நீங்கள் மக்களுக்கு சொல்கிறது என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்னு சொல்லி கோபி கேட்குறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, மணி என்பது டைம் தான் மணி அப்படின்னு சொல்லி நிறைய அந்த டைமை பற்றி கொஞ்சம் சொல்கிறார். நம்ம ஏற்கனவே டைமை பற்றி நிறையா பேசியிருக்கிறோம், மணி தான் பேசியிருக்கிறோம். அது மாதிரி பேசுகிறாரு. பேசிகிட்டே வரும்போது அப்புறம் நான், சரி அதெல்லாம் எதுக்கு 20,000 கோடி 15,000 கோடியெல்லாம் எதுக்கு? எனக்கு அவ்வளோ தேவை இல்லையே. சரி என்ன பண்ணலான்னா என் கம்பெனியில் இத்தனை 1000 பேர் இருந்தாங்க, எல்லாரையும் கூப்பிட்டு கடைன்னு எல்லாருக்கும் ஒரு 10 கோடி கொடுத்தேன் கம்பெனியில் இருக்கிறவங்களுக்கு. அவர் ரசிக்கப்படவும்ல ஒன்றும் இல்லை, ஆள் கிறிஸ்தவரும் கிடையாது. எல்லாருக்கும் 10 கோடி கொடுத்தேன். சரி மீதி சில கோடி இருந்தது, என்ன பண்ணலான்னு பார்த்தேன். எங்கள் வீட்டு வேலைக்காரங்களாம் வந்தாங்க, அவங்களுக்கு ஒருத்தருக்கு, ஒரு அம்மாவுக்கு ஒரு 25 லட்சம், இன்னொரு அம்மாவுக்கு 25 லட்சம் கொடுத்தேன். ஒரு அம்மா 25 லட்சத்தை பார்த்தோன்னே மயக்கம் போட்டு கீழே விழுந்து, அப்படி சொல்றாரு, மயக்கம் போட்டு கீழே விழுந்துருச்சு. எதுக்கு சொல்ல வந்தேன்? உனக்கு கொடுப்பேன்னு சொன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக மயக்கம் வந்துடும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இந்த பேட்டி நீங்கள் பாருங்கள், ஏர்செல் ஓனர் பேட்டின்னு, கோபிநாத் பேட்டின்னு கேளுங்க. நான் உண்மையை சொல்கிறேன், நேற்றைக்கு தான் பார்த்தேன். கர்த்தர் ஏர்செல் ஓனரை விட மிகவும் பெரியவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? சொல்ல வாசிங்க. உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் கர்த்தர் உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரண நன்மை உண்டாக. இதுதான் நம்ம குறிச்ச பிளான், இதுதான் நம்முடைய சுதந்திரம்.
கர்த்தருடைய கட்டளை எனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாகும். ஆமென் சொல்றீங்களா? கர்த்தருடைய கட்டளை என்னது? கர்த்தர் உன் கற்பத்தின் கனி ஆசீர்வதிப்பார். கற்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அப்புறம் மிருக ஜீவன்கள் பலன் அடையும். உன் நிலத்தின் கனியிலே உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாகும். அப்போ நம்மளை குறித்த சுதந்திரம் இது. நான் பரிபூர்ண நன்மையில இருப்பேன். கர்த்தர் என் கற்பத்தின் கனி ஆசீர்வதிப்பார். கற்பத்தின் கனினா ஏதோ குழந்தை இல்லாதவர்களுக்கு கர்த்தர் குழந்தையை கொடுப்பான்னு சொல்லல. அது மட்டும் இல்ல, குழந்தைகளை பெற்றெடுத்து நம்முடைய பிள்ளைகள் கற்பத்தின் கனிகளா இருக்காங்களே, அவங்களை கூட கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதான் அர்த்தம். கர்த்தர் என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். சொல்லுங்க, என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை உங்களுடைய கணவர் பிள்ளைகளுக்கு விரும்பினதை, அவங்களுக்கு தகுதியானதை வாங்கி கொடுக்க ஒரு பலனற்றவராக இருக்கலாம். ஒருவேளை அதுக்கான போதுமான வருமானம் இல்லாத நிலைமையில் இருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, நான் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேன். எவ்வளவு பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். உங்கள் கற்பத்தின் கனியை ஆசீர்வதிப்பேன். மிருக ஜீவன்களை பலனை ஆசீர்வதிப்பேன். உங்கள் நிலத்துல நீங்க எதையாவது ஒண்ணு விதைச்சீங்கன்னா, ஒருவேளை விவசாய நிலம் இருந்து விதைக்காம இருக்கலாம். ஒருவேளை நீங்க இப்படி எடுத்துக்கங்க, நீங்க ஒரு விதையாக ஒரு பணத்தை கொண்டு வந்து கர்த்தருடைய சமூகத்தில் விதைச்சீங்கன்னா, அந்த விதையின் பலன்ல கர்த்தர் பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். சொல்லுங்க, பரிபூர்ண நன்மை. வாழ்க்கை என்பது என்னதுங்க? கர்த்தருடைய சுதந்திரத்தில் வாழ்வது. கர்த்தருடைய சுதந்திரம் என்பது என்னது? பரிபூர்ண நன்மை. சொல்லுங்க, பரிபூர்ண நன்மை. சொல்லுங்க, எனக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. சத்தமா சொல்லுங்க, ஒரு நன்மையும் குறைவுபடாது. சொல்லுங்க, நான் இல்லாமல் இருக்க மாட்டேன், வறுமையில இருக்க மாட்டேன், தேவையில இருக்க மாட்டேன், குறைவுல இருக்க மாட்டேன். ஆமா, இதே தான் சொல்லணும். இதுதான் என் சுதந்திரம், இதுதான் என் உரிமை, இதுதான் கடவுளுடைய பிள்ளைக்கு அழகு. கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பேன், உனக்கு கொடுப்பேன். பிதாக்களுக்கு சொன்னதை பிள்ளைகளுக்கு நிறைவேற்றுகிற தேவன். கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்றீங்களா? ஆமென், அல்லேலூயா. அதான் நான் என்ன சொல்ல வரேன், உங்க வேலையை சார்ந்தா இப்படி பேச முடியாது, வருமானத்தை சார்ந்தா இப்படி பேச முடியாது, வேலையும் வருமானத்தையும் சார்ந்தா இப்படியெல்லாம் பேச முடியாது. ஆனா ஒண்ணு எனக்கு தெரியும், கர்த்தரை சார்ந்தா இப்படி பேசலாம். கர்த்தரை நம்பினா அப்படி பேசலாம். கர்த்தருடைய சொத்து, கர்த்தருடைய சுதந்திரம், கர்த்தருடைய வாக்குத்தத்தம், கர்த்தருடைய இருதயம் என்னை குறித்து என்னது? நான் பரிபூர்ண நன்மையில வாழ வேண்டும். எப்படி வாழணும்? சத்தமா சொல்லுங்க, பரிபூர்ண நன்மையில வாழ வேண்டும். சத்தமா சொல்லுங்க, பரிபூர்ண நன்மை. பிரசங்கி வாசிங்க, பிரசங்கி 5:19 வாசிங்க. யோவான் 10:10 வாசிட்டோம். பிரசங்கி 5:19 வாசிங்க. அடுத்தடுத்த வசனங்களை கொஞ்சம் டக்குன்னு எடுத்து வச்சிருங்க பிள்ளைங்க. 5:19 பிரசங்கி. ஓ ஹalleluya, ஹalleluya. விசுவாசத்தோட இருக்கீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பிரைஸ் காட். 5:19 எடுத்துட்டீங்களா? நான் வாசிக்கிறேன் பாருங்க. தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ, ஐஸ்வர்யத்தை சம்பத்தை யார் கொடுக்கிறா? தேவன் தான் கொடுக்கிறார். சொல்லுங்க, ஐஸ்வர்யம். சத்தமா சொல்லுங்க, ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யா, ஐஸ்வர்யம். சொல்லுங்க, ஐஸ்வர்யம். சொல்லுங்க, ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யம்னா என்னது? ஐஸ்வர்யம்னா என்னது? அதான் சார் தெரியல, இன்னும் வீட்டுக்குள்ள ஐஸ்வர்யம் வரல. கர்த்தர் சொல்றார், ஐஸ்வர்யம் வரும். ஆமென், அல்லேலூயா. கடகராசி நேயர்களே, அப்படி இல்லை, கன்னி ராசி நேயர்களே, உங்களுக்கு ஐஸ்வர்யம் வரும். மற்றவங்களுக்கெல்லாம் இல்லை, எல்லாருக்கும். கர்த்தர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? கும்பம் ராசி நேயர்களே, அப்படியா சொல்றாரு? இல்லை, சொல்லுங்க, ஐஸ்வர்யம். யாருக்கு ஐஸ்வர்யம்? தேவனுடைய பிள்ளைகளுடைய சுதந்திரம். ஐஸ்வர்யமும் மட்டும் இல்ல, சம்பத்து. சொல்லுங்க, சம்பத்து. கையை உயர்த்தி சொல்லுங்க, ஐஸ்வர்யம் சம்பத்து. சத்தமா சொல்லுங்க, ஐஸ்வர்யம் சம்பத்து. பெற்றோர்களுக்கு இல்லைன்னா பிள்ளைங்களாவது சொல்லுங்க, ஐஸ்வர்யம் சம்பத்து. ஐஸ்வர்யம்னா என்ன தெரியுமா? ஆசீர்வாதம் என்பது வேற, ஐஸ்வர்யம் என்பது வேற. ஐஸ்வர்யம் என்பது பொருட்கள். ஐஸ்வர்யம், வீடு ஐஸ்வர்யம், கார் ஐஸ்வர்யம், பொருட்கள், வீட்டில் அருமையும் இனிமையுமான பொருட்கள் இருப்பது ஐஸ்வர்யம். ஃப்ரிட்ஜ் ஐஸ்வர்யம், வாஷிங் மிஷின் ஐஸ்வர்யம், பீரோ ஐஸ்வர்யம், கட்டில் ஐஸ்வர்யம். சொல்லுங்க, ஐஸ்வர்யம். பொன் வெள்ளி ஐஸ்வர்யம். கர்த்தர் ஐஸ்வர்யத்தை தராரு. சொல்லுங்க, ஐஸ்வர்யத்தை தராரு. சொல்லுங்க, என் பிள்ளைகள் ஐஸ்வர்யமா வாழணும். சொல்லுங்க, என் பிள்ளைகள் ஐஸ்வர்யமா வாழணும். சொல்லுங்க, நான் ஐஸ்வர்யமா வாழணும். சொல்லுங்க, ஐஸ்வர்யமா வாழணும். சொல்லுங்களேன், ஐஸ்வர்யமா வாழணும். ஐஸ்வர்யமா வாழணும். பிச்சை கேட்கற மாதிரி கேட்க கூடாது. ஐஸ்வர்யமா வாழணும். அதான் கடவுளுடைய சுதந்திரம். ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் யார் கொடுக்கிறா? தேவன் கொடுக்கிறார். யார் கொடுக்கிறார்? ஓ சொல்லுங்க, தேவன் கொடுக்கிறார். சபையில இது போதிக்கணும். ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் தேவன் கொடுக்கிறார். ஏன் தேவன் கொடுக்கிறார்? ஏன்னு சொன்னா, தேவனுடைய பிள்ளைகளுடைய சுதந்திரம் அது. தேவனுடைய பிள்ளைகள் இப்படிதான் இருக்கணும்னு பார்க்கிறாரு. தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்களோ அதுதான் தேவனுக்கு கனத்தையும் மகிமையும் கொண்டு வரும்.
தேவனுடைய பிள்ளைகள் வறுமையில் இருந்தா, தேவனுடைய பிள்ளைகள் இல்லாமல் இருந்தா, தேவனுடைய பிள்ளைகள் கஷ்டத்தில் இருந்தா, நீங்கள் கடனில் இருந்தா, பிரச்சனையில் இருந்தா, கர்த்தருக்கு அது மகிமை கிடையாது. நீங்க ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் உடையவர்களா இருக்கும் போதுதான் கர்த்தர் அதை மகிமையாக பார்க்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எவனுக்கு கொடுக்கிறாரோ அதில் அவன் புசிக்கவும், தன் பங்கை பெறவும், தன் பிரயாசத்தில் மகிழ்ந்திருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். கொடுத்துட்டு அவர் சொல்றாரு, இதெல்லாம் உனக்கு இல்லைன்னு சொல்லல, கொடுத்துட்டு இதெல்லாம் அனுபவின்றார். சொல்லுங்க, அனுபவிக்க சொல்றாரு. சொல்லுங்க, அனுபவிக்க சொல்றாரு. இருதயத்தை கர்த்தர் மேல வைங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். கர்த்தர் உங்களை பெருக பண்ண வல்லவராக இருக்கிறாரு. கர்த்தர் இன்றைக்கே உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். கடன் பிரச்சனைகளை கர்த்தர் மாற்ற வல்லவராக இருக்காது. கடன் வாழ்க்கையில் இருக்காது. வாழ்க்கையில் கடன் இருக்காது. சீக்கிரத்தில் கடனை ரத்து செய்வார். பைபிள் சொல்லுது கடன் ரத்து செய்யப்படும் சொல்லுது. இதை தான் விசுவாசிக்கணும். நீங்க கடனை கர்த்தர் மாற்ற வல்லவராக இருக்காரு. வியாதியை கர்த்தர் மாற்ற வல்லவராக இருக்கிறாரு. ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா சொல்லுங்க. சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க. சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஆமென், ஆமென். இதை நீங்க விசுவாசிக்கணும், உள்ளத்துல இறங்கணும். ஆண்டவரே, நான் அதை விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, நான் ஏழைகளுக்கு உதவி செய்கிற அளவுக்கு, ஆண்டவரே ஊழியத்தை தாங்குகிற அளவுக்கு, என் பிள்ளைகளுடைய படிப்புல அவர்களை உயர்த்துகிற அளவுக்கு, இன்னொரு 10 பிள்ளைகளுக்கு நான் படிக்கிறதுக்கு ஃபீஸ் கட்டுற அளவுக்கு, ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஊழியத்தை நான் தாங்குற அளவுக்கு கர்த்தாவே நீர் என்னெல்லாம் எனக்கு தருகிறோ, என்னெல்லாம் உணர்த்துகிறீரோ அதையெல்லாம் செய்கிற அளவுக்கு உம்முடைய ஐஸ்வர்யமும் உம்முடைய சம்பத்தும் என் வாழ்க்கையில நிரப்புவதாக விசுவாசித்து அறிக்கை செய்ய வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சங்கீதம் 112 1-3, சங்கீதம் 112 1-3. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமா இருக்கிற மனுஷன். சொல்லுங்க, பாக்கியவான். சொல்லுங்க, பாக்கியவான். சொல்லுங்க, நான் பாக்கியவான். என்னோட சேர்ந்து சந்தோஷமா சொல்லுங்க, நான் பாக்கியவான். காசா பணமா நல்லாதான் சந்தோஷமா சொல்லுங்க, நான் பாக்கியவான். சொல்லுங்க, நான் பாக்கியவான். நீங்க நான் சொல்றதெல்லாம் சொன்னீங்கன்னா உங்க அக்கௌண்ட்ல பணம் வரும், இல்லைன்னா என் அக்கௌண்ட்ல பணம் வரும். சொல்லுங்க, நான் பாக்கியவான். சத்தம் சொல்லுங்க, நான் பாக்கியவான். ரெடி ஆயிட்டீங்களா? நான் பாக்கியவான். சொல்லுங்க, நான் பாக்கியவான். பாக்கியவான் என்ன அர்த்தம் தெரியும்? 3 அர்த்தம். 1 பாக்கியவான்னா 1 மகிழ்ச்சி நிறைந்தவன். சொல்லுங்க, மகிழ்ச்சி நிறைந்தவன். 2வது பொறாமைப்படத்தக்கவன். சொல்லுங்க, பொறாமைப்படத்த. 3வது கொடுத்து வைத்தவன். சொல்லுங்க, கொடுத்து வைத்தவன். 3 அர்த்தம் பாக்கியவான்னா. மகிழ்ச்சி நிறைந்தவன், பிறர் பொறாமைப்படத்தக்கவன், அப்புறம் கொடுத்து வைத்தவன். கர்த்தர் சொல்றாரு, கர்த்தருக்கு பயந்து அவருடைய பிரமாணங்களில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பொறாமைப்படத்தக்கவன், கொடுத்து வைத்தவன். சொல்லுங்க, கொடுத்து வைத்தவன். சத்தம் சொல்லுங்க, நான் கொடுத்து வைத்தார். அடுத்த வசனம் வாசிங்க. 2ஆம் வசனம். அவன் சந்ததி பூமியில் எப்படி இருக்கும்? பலத்திருக்கும். சொல்லுங்க, பிள்ளைகள் பலத்திருப்பார்கள். சத்தம், பிள்ளைகள் பலத்திருப்பார்கள். சொல்லுங்க, பிள்ளைகள் பலத்திருப்பார்கள். என் சந்ததி பலத்திருக்கும். பலத்திருக்கும். செம்மையானவருடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். இதெல்லாம் என் சுதந்திரம். என் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க. நான் ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் உடையவனா இருப்பேன். நான் பாக்கியவானா இருப்பேன். என் பிள்ளைகள் பலத்திருப்பார்கள். சொல்லுங்க, என் பிள்ளைகள் பலத்திருப்பார்கள். என் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். 3ஆம் வசனம். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும். ஓ பிரைஸ் காட். கைத்தட்டி ஒரு ஆண்டவருக்கு நன்றி சொல்றீங்களா? எது வீட்டில் இருக்கும்? கடனும் வறுமையும் வீட்டில் இருக்கும்னு சொல்லல, ஆஸ்தியும் ஐஸ்வர்யம். சொல்லுங்க, ஆஸ்தி ஐஸ்வர்யம். ஓ ரபா ஷபா லபா ரபா. ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும். ஆமென். பழைய துணி மூட்டை வீட்டில் இருக்குன்னு சொல்லல, ஆஸ்தியும் ஐஸ்வர்யம். சொல்லுங்க, ஆஸ்தி ஐஸ்வர்யம். சத்தமா சொல்லுங்க, ஆஸ்தி ஐஸ்வர்யம். உங்க வீட்டில் என்ன இருக்கும்? ஆஸ்தி ஐஸ்வர்யம். சொல்லுங்க, ஆஸ்தி. ஆஸ்தினா என்ன பிரதர்? ஆஸ்தினா என்னது? ஆஸ்தினா சொத்துக்கள், டாக்குமெண்ட்ஸ். ஆமென். சொல்லுங்க, டாக்குமெண்ட்ஸ். சொல்லுங்க, கண்ண மூடி சொல்லுங்க, ஆண்டவரே டாக்குமெண்ட்ஸ் வருவதாக. ஆமா, டாக்குமெண்ட்ஸ் வருவதாக. இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் டாக்குமெண்ட்ஸ் வருவதாக. டாக்குமெண்ட்ஸ் பண்ணப்படுவதாக. எரேமியா பிரதர் பேர்ல டாக்குமெண்ட்ஸ் பண்ணப்படுவதாக. ரவி பிரதர் பேர்ல இயேசுவின் நாமத்தில் சீக்கிரத்தில் லேண்ட் ஓனர் ஆக்கப்படுவார்களாக. ரீகாபா லாபா ராபா. பாபு பிரதருடைய குடும்பம் இயேசுவின் நாமத்தினாலே ஆஸ்தி டாக்குமெண்ட்ஸ் வருவதாக. செல்வியம்மா வீட்டில் டாக்குமெண்ட்ஸ் வருவதாக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். சுந்தரியக்காவுடைய வீட்டில் டாக்குமெண்ட்ஸ் வருவதாக. ரீகாபா லாபா ராபா லாமா ராபோ.
வயதான தாய்மார்கள் ஆண்டவரை தங்களுடைய சொந்த நிலங்களிலே மரிப்பார்களாக. டாக்குமெண்ட்ஸ் வருவதாக, எங்கள் குடும்பத்தில் டாக்குமெண்ட்ஸ் வருவதாக, சபைக்கு டாக்குமெண்ட்ஸ் வருவதாக, ஆஸ்தி வருவதாக. சொல்லுங்க ஆண்டவரே, ஆஸ்தி வருவதாக. ஆஸ்தி உடையவர்களாக கர்த்தர் மாற்றுகிறார். இது உங்க சுதந்திரம். சொல்லுங்க, இது உங்க சுதந்திரம். நான் விசுவாசிக்கிறேன், நீங்க விசுவாசிங்க. சீக்கிரத்தில் உங்கள் சொந்த நிலங்களை வாங்க போறீங்க. ஆமென். கைத்தட்டி ஆமனுக்கு நன்றி சொல்லுங்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும், சொல்லுங்க ஆஸ்தி ஐஸ்வர்யமும். கர்த்தர் என்ன பண்றாரு தெரியுமா? தேவனுடைய பிள்ளைகளை குப்பையில இருந்து எடுத்து கோபுரத்தில் உட்கார வைக்கிறாரு. குப்பையில கிடக்கிற ஜனங்களை எடுத்து, ஒண்ணுமில்லாத ஜனங்களை எடுத்து கர்த்தர் நல்லா மாத்துறாரு. அதாவது எதை மாத்துறாரு தெரியுமா? அதாவது கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸா இருக்கிறவங்க தான் சொந்த வீடு வாங்க முடியும், கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸா இருக்கிறவங்க தான் சொந்த கார் வாங்க முடியும்ன்றதெல்லாம் கர்த்தர் எப்படி மாத்துறாருன்னா, என் பிள்ளைகளானா போதும் அவங்களை ஆசீர்வதிக்க முடியும்னு மாத்துறாரு. கைத்தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு போதும் எனக்கு ஒரு கவர்மெண்ட் வேலையை கிடைக்கலையே, நான் ஒரு நல்ல எஜுகேட்டடா இல்லையே, எனக்கு ஒரு நல்ல வருமானத்துல ஒரு நல்ல ஒரு 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 பெர்மனன்ட் ஜாப்ல இல்லையே ஒரு நாள் நினைக்காதீங்க. கான்ட்ராக்ட் வேலையில இருக்கிறானே அப்படின்னு குறைச்சு மதிப்பிடாதீங்க. கர்த்தர் இந்த சபையில் இருக்கிற இந்த சத்தியத்தை கேட்கிற ஜனங்களுக்கு சொல்றாரு, உன் வீட்டுக்கு ஆஸ்தி வரும். ஐயா தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் உன்னுடைய சுதந்திரம், உன்னுடைய சொத்து. எப்படி வாங்க போறேன் அதெல்லாம் தெரியாது, வரும். எப்படி நடக்கும்? நடக்கும், எப்படி வேணாலும் நடக்கும். டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாரு கர்த்தர், டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாரு கர்த்தர். பார்த்துக்கிட்டே இருப்பார், டிரான்ஸ்ஃபர் பண்ணுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஷிகாபா லாபா ஏர்செல் ஓனர் சொல்றாரு, பணம் நிறையா இருக்கு, என்ன பண்ணலாம்? இந்த வீட்டில் வேலை செஞ்ச அம்மாவுக்கு ஒரு 25 லட்ச ரூபா கொடுக்கலாம். டிரான்ஸ்ஃபர் பண்ற கர்த்தர் அவர். உங்க வேலையில் உண்மையா இருங்க, கொடுத்துருக்கிற ஜாப்ல கரெக்டா இருங்க, உத்தரவாதமா இருங்க, பொறுப்பா இருங்க, கடவுள் பயத்தில் இருங்க. கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருப்பார். ஒருத்தனை கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருப்பார். ஆண்டவர் பார்த்தார்ல, யோபு பார்த்தார். என் தாசனாகிய யோபுவின் மேல் நீ கவனம் வைத்தாயோ பிசாசிட்ட கேட்டார்ல. கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருப்பார், பார்த்துக்கிட்டே இருப்பார். ஒரு கோடீஸ்வரனை கர்த்தர் எழுப்புவார். கர்த்தர் உங்களை நோக்கி எழுப்புவார். இந்த மனுஷன் பல வருஷமா உண்மையா வேலை செய்யறான், இவனுக்கு ஏதாவது செய்யணுமே. இப்படிதான் மொர்தெகாய்க்கு கர்த்தர் சொன்னாரு. ராஜாவுக்கு தூக்கம் வரல, ராஜா அப்படி தூக்கம் வராதனால ஞாபக புஸ்தகம்னு ஒன்று இருந்துச்சு, அது திறந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. பார்த்துக்கிட்டே இருந்தால் ஒரு நாள் ராஜாவுக்கு ஒரு நன்மை செஞ்சுருந்தான், அவருடைய உயிரை காப்பாற்றிருந்தான் அந்த மொர்தெகாய்ன்றவன். அங்கே ஒவ்வொன்றும் எழுதியிருக்கும், ஒருத்தன் உயிரை காப்பாற்றினா அவனுக்கு இந்த சன்மானம் கொடுக்கப்பட்டது அப்படின்லாம் எழுதியிருக்கும். ஆனால் மொர்தெகாய் பேர் வரும்பொழுது உயிரை காப்பாற்றினார், ஆனால் ஒன்றும் வழங்கப்படவில்லை அப்படின்னு பல வருஷங்கள் அப்புறம் அதை படித்து பார்க்குறாரு. பல வருஷங்களுக்கு அப்புறம், சொல்லுங்க பல வருஷங்களுக்கு அப்புறம். வேலைக்கு போய் பல வருஷம் ஆயிடுச்சு, நானும் உண்மையாக இருக்கிறேன், பல காரியங்களை செஞ்சிருக்கிறேன், எல்லாம் நன்றி கெட்டவளா இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? கர்த்தர் சொல்றாரு, இன்றைக்கு உன்னுடைய நாள் அது. கைத்தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஆமென். கர்த்தர் புக்கை திறக்க வைக்கிறாரு. கர்த்தர் ஒருத்தனுக்கு தூக்கம் வரவிடாம பண்றாரு. யாருக்காக? உங்களுக்காக. உங்களுடைய சுதந்திரம், உங்களுடைய ஆஸ்தி, உங்களுடைய ஐஸ்வர்யம் உங்க அக்கௌண்ட்ல வந்து சேரும்படியாக சிலருக்கு தூக்கம் போயிருச்சு, சிலருடைய புஸ்தகங்கள் திறக்கப்பட்டுருச்சு. நான் சொல்றேன், மொர்தெகாய்க்கு வழங்கப்பட்டதா? இல்லை. கூப்பிடுறா மொர்தெகாய, அவனுக்கு கொடுக்க வேண்டிய சன்மானத்தை கொடுக்க வேண்டும்னு ஒரு ராத்திரியில சூழ்நிலையை மாற்றி விட்டார் கர்த்தர். கைத்தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. தேவனால முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஒரு ராத்திரியில சூழ்நிலை மாறும். நம்புங்க, கர்த்தரை விசுவாசிங்க. சோர்ந்து போயிருக்காதீங்க, பயந்து போயிருக்காதீங்க, அடுத்து என்ன நடக்குமோன்னு யோசிக்காதீங்க, பிள்ளைகளுடைய ஃபியூச்சரை குறித்து கவலைப்படாதீங்க. என்ன செய்ய போகிறேன், ஏது செய்ய போகிறேன், ஒன்றுமே சேர்க்கலையே, நானே வாடகை வீட்டில் இருக்கிறேன், ஒரு நிரந்தரமில்லாத வருமானத்தில் இருக்கிறேன்னு, ஒரு நிரந்தரமில்லாத வேலையில் இருக்கிறேன்னு ஒரு நாள் கவலைப்படாதீங்க. ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும்னா இருக்கும், இருக்க வைப்பார் கர்த்தர். கர்த்தர் இருக்க வைப்பார், அது இருக்கும், வரும். சொல்லுங்க, வரும். அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். அடுத்த வசனம் 35:27, சீக்கிரம் 35:27. என் நீதி விளங்க விரும்புகிறவர்கள் கெம்பீரித்து மகிழ்ந்து தமது ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தர். யாருடைய சுகத்தை விரும்புகிறாரு? ஊழியக்காரருடைய சுகத்தை. சொல்லுங்க, ஊழியக்காரருடைய சுகத்தை. ஆமென். 84:11 வாசிங்க. கடற்கரை 84:11, நீதிமொழிகள் 8:21. இப்படி வாசித்துக்கிட்டே போனா எல்லாம் சுதந்திரம், எல்லாம் சுதந்திரம், ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், வெற்றி, சுகம். யோசுவா 1:8 சொல்லுது, வெற்றி, புத்தி, புத்தி கூர்மை, ஞானம், இதெல்லாம் சுதந்திரம், சுதந்திரம். நேற்றைக்கு ஒரு பாஸ்டர் ரெஜிஸ்ட்ரார் கூப்பிட்டு போனேன்னு சொன்னேன். பெரிய ஊழியக்காரரு. நான் அவர் சொன்னார், என் பிள்ளை டிசேபிள்டு,
டிசேபிள்னா என் பையன் என்னது என்ன சொல்லுவாங்க தமிழில்? அதான் டிசேபிள்னா தமிழில் குறைவுள்ள பிள்ளை, ஊனமுற்ற பிள்ளை. ஊனமுற்ற பிள்ளை. பைபிள் ஊனமுற்ற பிள்ளைகளை கர்த்தர் தருவார்னு சொல்லலை. கர்த்தர் ஊனமுற்ற பிள்ளைகளை கூட கர்த்தர் சுகமாக்க வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நல்லா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆமேன். ஏன்னா வசனம் சொல்லுது, ஞானம் விளங்கும், என் புத்தி விளங்கும். ஆமேன். லேகியோன் என்கிற ஆவி பிடித்த மனுஷன் கிட்டத்தட்ட எத்தனையோ 1000 லேகியோன் அவன் ஆவி அவன் மேலே பிடிச்சிருந்துச்சு. அவன் புத்தி இல்லாதவனாக இருந்தான். ஆனால் பைபிள் சொல்லுது, இயேசு அவனுக்குள்ள இருந்த ஆவியை துரத்தின உடனே புத்தி தெளிவடைந்தான். சொல்லுங்க, புத்தி தெளிவடைந்தான். கர்த்தரால் முடியாது, ஒன்றுமே கிடையாது. இதை டிக்ளேர் பண்ணக்கூடாது. இதை என்ன செய்யக்கூடாது, இதை பெருசாக பேசக்கூடாது. இதை பரிதாபமாக பரிதாபப்பட்டுக்கிட்டு வாழ்க்கையை நடத்தக்கூடாது. எப்பேற்பட்ட பிள்ளைகளையும் கர்த்தர் அவங்களை ஆரோக்கியமாக்க வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? விசுவாசிக்கிறீங்களா? ஆமேன். அப்போ இதை தான் பேசணும். புத்திமானாய் நடந்து கொள்ளுவாயின்னு பைபிள் சொல்லுது. இந்த வார்த்தை உனக்கு புத்தியை தரும், தெளிவை தரும்னு சொல்லுது. பிள்ளைகளுடைய தலையில் கை வச்சு ஒவ்வொரு நாளும் சொல்லணும், என் பிள்ளைகள் புத்தி உள்ள பிள்ளைகள், என் பிள்ளைகள் ஞானம் உள்ள பிள்ளைகள், என் பிள்ளைகள் தெளிவு நிறைந்த பிள்ளைகள், என் பிள்ளைகள் எந்த தீமையிலும் போய் மாட்டிக்க மாட்டாங்க, என் பிள்ளைகள் வெளியே வருவாங்க, என் பிள்ளைகள் சாதிப்பார்கள், என் பிள்ளைகள் விரும்புகிறது நடக்கும், என் பிள்ளைகள் ஞானமாக இருப்பார்கள், என் பிள்ளைகள் என் பிள்ளைகள் தேவனை தங்களுடைய வாழ்க்கையில பிரதிபலிக்கிற பிள்ளைகளா இருப்பார்கள் ஒவ்வொரு நாளும் சொல்ல வேண்டும். இது என்னுடைய சுதந்திரம், இது நம்முடைய சுதந்திரம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த சுதந்திரத்தை விட்டு கொடுக்க கூடாது, இந்த உரிமையை விட்டு கொடுக்க கூடாது. பிசாசு இதை தான் திருட பார்க்கறான், பிசாசு இதை தான் கொல்ல பார்க்கறான், பிசாசு இதை தான் நாம அனுபவிக்க கூடாதுன்னு பார்க்கறான். அதனாலதான் பிசாசு நிறைய குடும்பங்களை இப்படிப்பட்ட போதனையிலிருந்து விலக்கிடுறான். நல்லா கவனிங்க, கோயிலுக்கு போறாங்க, ஆனா இந்த போதனை கிடைக்குதான்னா கிடைக்கல. பிசாசுக்கு நல்லா தெரியும், இந்த போதனை இந்த கோயிலுக்கு மட்டும் வரவிடாம பார்த்துக்குவான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த கோயிலுக்கு மட்டும் வரவிடாம பார்த்துக்குவான். ஏன்னா இங்க போனா நல்லாயிருவாங்க, இங்க போனா சுதந்திரம் அவங்களுக்கு கிடைச்சிடும், இங்க போனா அவங்களுடைய உரிமை அவங்களுக்கு தெரிஞ்சிடும். பிசாசுக்கு உங்க கண்ணு கட்டப்பட்டே இருக்கணும், நீங்க பார்வை அடைஞ்சிடக்கூடாது. பிசாசுக்கு உங்களுடைய துறவு உங்களுக்கு தெரியக்கூடாது, உங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு தெரியக்கூடாது. நீங்க அதை போய் எப்படி அடையணும்ன்ற அந்த வழிமுறை உங்களுக்கு போதிக்கப்பட்ட கூடாதுன்றதுல பிசாசு கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கிறான். அதனாலதான் கோயிலுக்கு விட மாட்டேன்றான், அதனாலதான் சபைக்கு விட மாட்டேன், அதனாலதான் ஒரு காரியத்தை செய்ய விட மாட்டேன்றான். அதனாலதான் பாருங்க வரேன்னு நிறைய பேர் சொல்றாங்க, ஆனா வர முடியாம இருக்குது. ஏன் வர முடியல தெரியுமா? இங்க வந்தா ஒரு ஞாயிற்றுக்கிழமை பேசப்படுகிற போதனை அவருடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துரும்னு பிசாசுக்கு நல்லா தெரியும். அதனாலதான் 1008 காரணங்கள் அது இதுன்னு போட்டு மக்களை திசை திருப்பி விட பார்க்கறான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அப்படி? ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தருடைய சுதந்திரம் இது. ஆமென். மல்கியா 30 கடைசி, மல்கியா 3:10 கடைசியா வாசிங்க. மற்ற வசனங்கள்லாம் எல்லாமே ஆசீர்வாதமான வசனங்கள். மல்கியா 3:10 மட்டும் வாசிங்க. தேவன் சகலவற்றையும் ஏராள தாராளமாக உண்டாக்கி எல்லாத்தையும் நம்ம மத்தியில் வச்சிருக்கிறார். உங்களுக்கானது உங்ககிட்டே இருக்கு, உங்களுக்கான ஆசீர்வாதம் உங்ககிட்டே இருக்குது. நீங்கள் ஒரு நல்ல நிலைமைக்கு வராத வரையிலும் கர்த்தர் உங்களை விடவே மாட்டார். கர்த்தர் உங்களை மேலே கொண்டு வந்துக்கிட்டே இருப்பார். ரீபா ஷபா லாபா. மல்கியா 3:10 மேலேருந்து வாசிங்க. மல்கியா 3:10 10ஆம் வசனம் வர்றதுக்கு முன்னால் மேலேருந்தே வாசிங்க. க்ளோரி ஃபாதர். 6ஆம் வசனத்துலேருந்து வாசிங்க. நான் கர்த்தர், நான் மாறாதவர். எடுத்துட்டீங்களா? நான் கர்த்தர், நான் மாறாதவர். வாசிங்க, சத்தமாக வாசிங்க. ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. நான் கர்த்தர், நான் மாறாதவர். யாக்கோபின் புத்திரர். யாக்கோபின் புத்திரர் என்ன அர்த்தம்? யாக்கோபை இஸ்ரவேல் ஆக்கியாச்சு, இஸ்ரவேலின் புத்திரன் தானே சொல்லணும். ஏன் யாக்கோபின் புத்திரன்னு சொல்றாரு தெரியுமா? நான் கர்த்தர், நான் மாறாதவர் சொன்னதில் உண்மையா இருப்பேன். நீ யாக்கோபின் புத்திரனா தான் இன்னும் இருக்குது, இஸ்ரவேலா இன்னும் மாறல. யாக்கோப்னா எத்தன், இன்னும் ஏமாத்துக்காரனா தான் இருக்கிற, இன்னும் எத்தனா தான் இருக்கிற, இன்னும் நீ பெர்ஃபெக்டா மாறல. ஆகையால் நான் கர்த்தரா இருக்கிறதுனால, நான் மாறாதவரா இருக்கிறதுனால நீ யாக்கோபின் புத்திரரா இருந்தா கூட இன்னும் நிர்மூலமாகாம இருக்கிற. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதான் சொல்றாரு, யாக்கோபின் புத்திரரா இருந்தும் நீ நிர்மூலமாகல. ஏமாத்துக்காரனா இருந்தும் கர்த்தர் நிர்மூலமாக்காம வச்சிருக்கிறாரு. ஏமாத்திரம், பொய், பித்தலாட்டை என்ன இருந்தாலும் சரி இன்னும் நிர்மூலமாகாம இருக்குது. ஏன் தெரியுமா? நான் யோக்கியன்றதுனால இல்ல, கர்த்தர் மாறாதவர்ன்றதுனால. சொல்லிட்டு கீழே வாசிங்க. சொல்றாரு, சத்தமா வாசிங்க டக்குன்னு. நீங்கள் உங்கள் பிதாக்களின் நாட்கள் தொடங்கி என் கட்டளைகளை கை கொள்ளாமல் சொல்றாரு பாருங்க, அவைகளை விட்டு விலகி போனீர்கள். என்னிடத்துக்கு திரும்புங்க,
அப்பொழுது உங்களுக்கு நான் திரும்புவேன் என்று சேனையின் கர்த்தர் சொல்றாரு. நாங்கள் எந்த விஷயத்தில் திரும்ப வேண்டும்னு நீங்க கேட்குறீங்க? எந்த விஷயத்தில்னா, மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதுல வஞ்சிக்கிறீங்க? தசம பாகத்திலும் காணிக்கையிலும் வஞ்சிக்கிறீர்கள். கர்த்தர் சொல்றாரு, நீங்க நல்லா இருக்கணும் தான் நான் விரும்புறேன், நீங்க மேல வரணும் தான் விரும்புறேன், உங்கள் சுதந்திரங்களை எல்லாம் நீங்க பெற்று அனுபவிக்கணும் தான் விரும்புறேன். ஆனா நீங்க கற்பனைகளை கை கொள்ள மாட்டேன்றீங்க. எதுல நீங்க வஞ்சிக்கிறீங்க? எதுல நீங்க திரும்பணும் அப்படின்னா, காணிக்கையிலும் தசமபாகத்திலும் நீங்கள் திரும்ப வேண்டும்ன்றார். இது அவங்களுக்கு சொன்னாரு, ஒருவேளை நமக்கும் சொல்றாருன்னா அதை எடுத்துக்கணும். ஆமென். காணிக்கையிலும் தசமபாகத்திலும். ஏன்? நீங்கள் வாசிங்க 9ஆம் வசனம், நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், ஜனத்தராகிய நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள். கர்த்தர் ரொம்ப கோபமா பேசுறாரு. நீங்க சபிக்கப்பட்டு கிடக்குறீங்க, என்னை வஞ்சித்துட்டீங்க, நான் சொல்றபடி செய்ய மாட்டேன்றீங்க. அப்ப ஏன் சாபம்? ஏன் இல்லை? ஏன் வளர்ச்சி இல்லை? ஏன் வெற்றி இல்லை? ஏன் செழிப்பு இல்லை? ஏன் ஆசீர்வாதம் இல்லை? ஐஸ்வர்யம் இல்லை? ஆஸ்தி இல்லை? ஏன் கடன்லயே வாழ்றீங்க? அவர் சொல்றாரு, நீங்க ஆசீர்வதிக்கப்படாம இருக்க காரணம் தசமபாகத்திலும் காணிக்கையிலும் வஞ்சிக்கிறீங்க, என் கற்பனையை கை கொள்ள மாட்டேன்றீங்க. அப்படி சொல்லிட்டு அவர் சொல்றாரு, என் ஆலயத்தில், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலைக்கு கொண்டு வாருங்கள். ஆண்டவர் சொல்றாரு, உங்களை சுதந்திரத்தை நீங்க சுதந்திரிப்பதற்கு தசம பாகங்களை எல்லாம் ஆலயத்திற்கு கொண்டு வாருங்கள். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தசம பாகங்களை ஆலயத்துக்கு கொண்டு வாருங்கள், காணிக்கைகளை ஆலயத்துக்கு கொண்டு வாருங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதத்திலிருந்து நீங்கள் எடுத்து வைக்கிற காரியங்களை ஆலயத்திற்கு கொண்டு வாருங்கள். ஒரு நாளும் இது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்குமே ஒழிய ஒரு நாள் இது குறைவே உங்க வாழ்க்கையில் தரவே தராது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கொண்டு வாருங்கள். வாசிங்க, கொண்டு வாருங்கள். அப்பொழுது சொல்லுங்க, அப்பொழுது நான் சொல்லுங்க, அப்பொழுது சொல்லுங்க, அப்பொழுது சொல்லுங்க, அப்பொழுது. அப்பொழுதுன்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். நீங்க இதை செஞ்சீங்கன்னா அப்போ அப்படின்னு அர்த்தம். ஆமென். அப்பொழுது சொல்லுங்க, அப்பொழுது. எப்பொழுது? எப்பொழுது? அப்பொழுது. எப்பொழுது? கொண்டு வரும்போது. சொல்லுங்க, கொண்டு வரும்போது. தசமபாகத்தை காணிக்கை கர்த்தர் கொண்டு வரும்போது, அப்பொழுது ஆண்டவர் வானத்தின் பலகணிகளை திறந்து உங்க வீட்டுல இடம் கொள்ளாமற் போகிற அளவுக்கு உங்கள் மேல் ஆசீர்வாதமான மழையை வருஷிக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லிட்டு, அப்படி நீங்க செஞ்சு நான் இப்படி செய்யலைன்னா என்னை சோதிச்சு பாருங்கன்றார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? எத்தனை பேர் சோதிச்சு பார்க்கலான்றீங்க? ஆமென். இதை செஞ்சு அப்படி செய்யலைன்னா நான் கொடுக்குறேன், ஆனால் கர்த்தர் என் வீட்டில் வானத்தின் பலகணியை திறக்கவே இல்லை, என் வீட்டில் இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதத்தை வருஷிக்க பண்ணவே இல்லைன்னு ஒருத்தர் சொல்ல முடியாது. கர்த்தர் ஏராள தாராளத்தின் தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? இது சுதந்திரம், சுதந்திரம். என்னை சோதிச்சு பாருங்க, என்னை சோதிச்சு பாருங்க. கீழெல்லாம் வாசித்து பாருங்க, வீட்டில் போய் இந்த வசனங்கள்லாம் வாசித்து பாருங்க. தேவன் எல்லாத்தையும் நம்ம மத்தியில் வச்சிருக்கிறார். கர்த்தர் சில கீயை தரார், இதை வச்சு தர, இப்படி செய் அப்படி செய்யன்றார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுப்பி நிற்போம். இயேசுவை நாம் நம்முடைய இருதயத்தில் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது அவர் நமக்கு நம்முடைய பணக்கார தகப்பனாக இருந்து நம்மை அவருடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்கிறார். ஆவிக்குரிய சரீர பிரகாரமான பொருளாதார ரீதியாக வாழ்க்கையினுடைய முழுமையும் கிறிஸ்துவுக்குள்ள பெற்று நாம் அனுபவிக்கும்படியாக தேவன் விரும்புகிறார். பொருளாதார ரீதியாக கர்த்தர் நம்மளை பெருகி செழித்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அதுக்காக வேதத்தில் எண்ணற்ற வாக்கு தத்தங்களை கர்த்தர் வரலி இருக்கிறார். நம்முடைய பிள்ளைகளை குறித்து அவ்வண்ணமாக இருக்க விரும்புவதாக அவர் சொல்றார். காரணம் என்ன தெரியுமா? அவர் நம்மை சந்தோஷமாக பார்த்து கொள்ள விரும்புகிறார், நம்ம எல்லாவற்றிலும் மகிழ்ந்திருக்கும்படி செய்ய விரும்புகிறார். நாம தேவையோடு இயலாமையில இருக்கிற மக்களுக்கு கொடுத்து உதவி செய்து ஆசீர்வாதமாகவும் இருக்க அவர் விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. ரீபா லபா ரமா ஷபா கபா லபா ரபா. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எல்லாரும் கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நல்ல கரங்களை உயர்த்தி ரீ கபா லபா ரபா ஷபா லபா ரபா லமா ரபோ ருகபா லபா ரபோ ஷபா கபா லமா. கையை உயர்த்தி நல்லா ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ரீகாபா லபா ரபோ ஷபா லபா ரபா. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9:10 இந்த வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. 9:10. உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. கர்த்தரை கனம் பண்றீங்களா? கர்த்தரை கனம் பண்ணு. கர்த்தர் சொல்றாரு, உன் பொருளால் கனம் பண்ணு. பொருளை கொண்டு வா,
உன் வீட்டில் இருக்கிற பொருள் கூட கர்த்தருக்கு தேவை. பொருளை கொண்டு வா, பொருளால் கனம் பண்ணு, விளைவின் முதற் பலனால் கனம் பண்ணு, உன் பணத்தால் கனம் பண்ணு. இன்னைக்கு தீர்மானிங்க, என் பணத்தால, பொருளால, ஆஸ்தியால, ஐஸ்வர்யத்தால, என்னுடைய எல்லா முதலீடுகளினால நான் கர்த்தரை கனம் பண்ண போறேன்னு முடிவு பண்ணுங்க. ஓ ராகாபா லாபா ராபா, வசனத்தின்படி நான் விதைக்க போறேன், வசனத்தின்படி நான் கொடுக்க போறேன். கர்த்தர் என் ஆஸ்தியிலும் ஐஸ்வர்யத்திலும் என்னை பெருக பண்ண வல்லவராய் இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறதுக்கு அடையாளமாக நான் கர்த்தருடைய கையில நான் பொருட்களையும் நான் பணத்தையும் பொருளையும் கொடுக்க போறேன்னு நீங்க தீர்மானிச்சீங்கன்னா கர்த்தர் வானத்தின் பல கனிகளை உங்களுக்காக திறப்பார். கர்த்தர் இடம் கொள்ளாமற் போக மட்டும் உங்க வீட்டில் இடம் கொள்ளாது. இன்னைக்கு வீடு காலியா கிடக்கு, வாஷிங் மிஷின் இல்ல, ஃப்ரிட்ஜ் இல்ல, ஓ பீரோ இல்ல, நல்ல கட்டில் மெத்தை இல்ல, ஒரு கார் இல்ல, பங்களா இல்ல, ஒரு நிலம் இல்ல, ஒரு சொந்த வீடு இல்ல. கர்த்தர் சொல்றாரு, நான் சொல்றபடி செய்ய. கர்த்தருடைய ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு காணிக்கையும் தசமாத்தை கொண்டு வா. நீ கர்த்தருக்காக விதைக்கும்படிக்கு பொருளாலும் பொன்னாலும் கர்த்தரை கனம் பண்ண தீர்மானி. நீ கனம் பண்ணினால் வேதம் சொல்லுகிறது, என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன் சொல்லி இருக்கிறார். அங்க ஒரு அப்பொழுது வருது, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். சொல்லுங்க, களஞ்சியம். உன் ஆலைகளில் திராட்சை ரசம் புரண்டு ஓடும். ரேகாபா லபா ரபா. சொல்லுங்க, களஞ்சியம். சத்தமா சொல்லுங்க, களஞ்சியம். உங்க வீட்டுல களஞ்சியம் இருக்கா? எது தெரியுமா களஞ்சியம்? உங்க பேங்க் அக்கவுண்ட் தான் களஞ்சியம். உங்க ஆலை எது தெரியுமா? உங்க பேங்க் அக்கவுண்ட் தான் ஆலை. நான் சொல்றேன், ஒரு சராசரி மனுஷனே உங்களுடைய மாத சம்பளத்தை கரெக்ட் டேட்ல போட்டு விடுவான்னு சொன்னா கர்த்தருடைய வார்த்தை கனம் பண்ணுகிற உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் ஏராளமா தாராளமா ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். கர்த்தரால முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. நான் சொல்றேன், விசுவாசிங்க, விதைங்க, பொன்னால் கனம் பண்ணுங்க, பொருளால் கனம் பண்ணுங்க. கர்த்தரை கனம் பண்ண கற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவரிடத்துல வர்றதுக்கு வாங்குறதுக்கு இல்ல, கொடுக்க முன்வாருங்கள். ரேபா லபா ரபா ஷபா லபா ரபா லபா ரபா லபா ரபோ. நல்ல ஜெபம் பண்றீங்களா? 2 நிமிஷம் அந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்குறீங்களா? ஆண்டு சொல்றாரு, சுதந்திரங்களை கர்த்தர் உனக்கு தராரு, சுதந்திரங்களை கர்த்தர் தராரு. ரீகாபா லபா ரபா ஷபா லபா ரபா. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சுதந்திரங்களை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார், உரிமைகளை கர்த்தர் தருகிறார். கர்த்தர் உங்கள் உரிமையில வாழ வைக்க விரும்புகிறார். நல்ல ஆவியில் நிரம்பி எல்லாம் கண்ண மூடி அந்நிய பாஷையில பேசி ரேகாபா லபா ரபா ஷபா லபா ரபா. இதுவரை கஷ்டப்பட்ட நாட்கள் போதும், இனிமேல் கஷ்டப்பட மாட்டீங்க. கர்த்தர் உங்கள் கஷ்டங்களை மாற்றுகிறார், உங்கள் கடன்களை மாற்றுகிறார், உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை மாற்றுகிறார், உங்க மேல் இருக்கிற வழக்குகளை கர்த்தர் சரி பண்ணுகிறார். எல்லா போலீஸ் ப்ராப்ளங்களும் மாறுகிறது, எல்லா குடும்ப பிரச்சனைகள் மாறுகிறது. கையை தட்டி அந்நிய பாஷையில பேசி, ஆண்டவனால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. தேவன் உங்கள் சூழ்நிலையை மாற்றுகிறார். கர்த்தருக்கு கொடுக்கிறவர்கள் ஏழையா இருப்பதில்லை, கர்த்தர் கொடுக்கிறவர்கள் தரித்திரராய் இருப்பதில்லை. ரீபா ஷபா லபா ரபா லபா ரபா. போதாது, நல்ல அந்நிய பாஷையில பேசி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, வார்த்தைக்கு அர்ப்பணிக்கிறேன். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், என்னை வாழ வைக்கிற தேவன், என்னை உயர்த்துகிற தேவன், என் சுதந்திரங்களை எனக்கு தருகிற தேவன், உரிமையை நிலைநாட்டுகிற தேவன், எல்லா நம்பிக்கை கர்த்தர் கனம் பண்ணுகிற தேவன். வேதம் சொல்கிறது, உன் விசுவாசம் உன்னை வெட்கப்படுத்தாது, நிச்சயமாய் முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. கைகளை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தி ஆண்டவர்கிட்ட வெறுங்கையா வராதீங்க, வெறுங்கையா வராதீங்க, வெறுங்கையா வராதீங்க. வெறும் கையை கர்த்தர் நிரப்ப வல்லவரா இருக்கிறார். விதைக்கிறவன் ஆசீர்வதிக்கப்படுகிறான். வேதம் சொல்லு, கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரமாய் அறுப்பான்னு சொல்லப்படுகிறது. உங்கள் சுதந்திரம் அறுவடை, உங்கள் சுதந்திரம் செழிப்பு, உங்கள் சுதந்திரம் ஆசீர்வாதம், உங்கள் சுதந்திரம் நீதி, உங்கள் சுதந்திரம் ரட்சிப்பு, உங்கள் சுதந்திரம் எல்லாவற்றை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பது உங்கள் சுதந்திரம், உங்கள் உரிமை. ராபா ஷந்தா ரக்கா லதா நம ரபு ஷிகாபா லபா ரபா லபா ரபா லபா ரபா. ஓ ரக்காபா லபா ரபா ஷபா லபா ரபா. போதாதுங்க, ஒரு 2 நிமிஷம் நல்ல அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணுங்க. உங்க வீட்டுக்காரர் கஷ்டப்படுறாரு, உங்க புருஷன் கஷ்டப்படுறாரு, உங்க பிள்ளைகள் கஷ்டப்படுறாங்க. ஓ, உங்க பிள்ளைங்க படிக்க வைக்க முடியாம கஷ்டப்படுறீங்க. கர்த்தர் சொல்றாரு, கடன் பிரச்சனைகளை வாழ்றியா மகனே? கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, உன் நிலைமையை மாற்று, உன் எண்ணங்களை மாற்று, உன் சிந்தனைகளை மாற்று. நீ சுதந்திரவாளி, நீ அனுபவிக்க பிறந்தவன், நீ ஆசீர்வாதமா இருக்க பிறந்தவன், நீ மற்றவர்களுக்கு கொடுக்க பிறந்தவன். குப்பையில் இருந்து ஒரு மனுஷனை எடுத்து கொடுக்கிறவனா மாற்றுகிறார். இல்லாமல் இருந்து ஒரு மனுஷனை எடுத்து கர்த்தர் கொடுக்கிறவனா மாற்றுகிறார். கர்த்தரால கொடுக்க வைக்க முடியும். கர்த்தர் உங்களை கொண்டு ஏழைகளை போஷிக்க விரும்புகிறார், ஏழைகளை போஷிக்க விரும்புகிறார். கையை தட்டி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த வார்த்தை சத்தியமானால் என் வாழ்க்கையில பலிக்கட்டும் என்று கர்த்தரை கனம் பண்ணுங்க, கர்த்தரை கனம் பண்ணுங்க, கர்த்தரை கனம் பண்ணுங்க.
ரீபா ஷாபா லாபா ராபா லாபா ராபா. கர்த்தரை கனம் பண்ண தீர்மானிங்க. இவ்வளவு நாள் இல்லாமல் இருக்கலாம், இவ்வளவு நாள் இல்லாமல் இருக்கலாம், இவ்வளவு நாள் நீ முயற்சி எடுக்காமல் இருக்கலாம், இவ்வளவு நாள் நீ அசால்ட்டா வாழ்ந்திருக்கலாம் பிரதர், இவ்வளவு நாள் நீ தேவனுடைய வார்த்தையை கொஞ்சம் கூட சட்டம் பண்ணாமல் இருந்திருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, கீழ்ப்படி, அர்ப்பணி. உன்னுடைய வாழ்க்கை மாறப்போகுது, கடன் ரத்தாக போகுது. நான் விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன். விதைக்கிறவர்கள் அறுவடை செய்கிறார்கள், விதைக்கிறவர்கள் அறுவடை செய்கிறார்கள். ஓ ராமா சங்கா லாக்கா தாராபோ ஷே ரோபா காபா லாபா ராபா லாபா ராபா லாபா ராபா. ஓ ராபா ஷபா லாபா. கொடுக்கிற அபிஷேகம் இந்த இடத்துல உண்டாயிருப்பதாக, விதைக்கிற அபிஷேகம் உண்டாயிருப்பதாக, பொன்னாலும் பொருளாலும் கர்த்தரை கனம் பண்ணுகிற அபிஷேகம் உண்டாயிருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறையா. எனக்கே இல்லை அப்படின்ற அந்த பரிதாப மனப்பான்மை இந்த இடத்தை விட்டு மாறுவதாக, இந்த இடத்தை விட்டு நீங்குவதாக. நான் கஷ்டப்பட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க கஷ்டப்பட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தரிடத்துல வாங்கி கொடுங்க, கர்த்தரிடத்துல வாங்கி கொடுங்க, கர்த்தரிடத்துல வாங்கி வாங்கி கொடுங்க. கர்த்தர் கொடுக்க வல்லவரா இருக்கிறாரு. வேதம் சொல்லுது, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமைக்கி குலுக்கி மடி சரிந்து விழும்படியாக உங்கள் மடியிலே கொட்டுவார்கள். கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்றீங்களா? கொடுக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருக்கு கொடுக்கிறவங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். பணத்தை கொடுங்க, பொருளை கொடுங்க, பிள்ளைய கொடுங்க, உங்க வாழ்க்கையை கொடுங்க. நான் சொல்றேன், எல்லாவற்றையும் கர்த்தருக்கு கொடுக்க நீங்கள் கர்த்தரை கனம் பண்ணுங்கள். சங்கா லாகாதா நாமா ராபோ ரீபா ஷபா காபா லாபா ராபா லாபா ராபா ரீபா தூராமா ஷேலே ரேபே காபா லாபா ராபா லாபா ராபா. ஒரு விலையேறப்பட்ட ஒரு காணிக்கையை கையில் எடுத்துங்க, விலையேறப்பட்ட காணிக்கையை தசமாத்த கையில் எடுத்துக்கங்க. நான் சொல்கிறேன், ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே இது இடத்துல இருக்கிற விலையேறப்பட்டது, நான் இதை கொடுக்குறேன் ஆண்டவரே. பொன்னால் கனம் பண்ணுங்க, பொருளால் கனம் பண்ணுங்க. இன்னைக்கு நான் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், இந்த வார்த்தை சத்தியம். அடுத்த வாரத்தில் உங்களை சாட்சியாக நிறுத்துவார், அடுத்த வாரம் சாட்சியாக நிறுத்துவார். உங்கள் எல்லாமே கர்த்தர் மாற்றுவார், உங்கள் எல்லாமே கர்த்தர் மாற்றுவார். விசேஷித்த காணிக்கை எடுங்க, இருக்கிறதுலேயே பெஸ்ட்டாக எடுங்க, இருக்கிறதுலே பெஸ்ட்டாக எடுங்க. கர்த்தருக்கு அப்படி உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தரை உயர்த்தி காண்பீங்க. ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவர்கிட்ட ஆண்டவரை ஒரு நாளும் ஏமாத்த பார்க்காதீங்க. ஆண்டவர் ரொம்ப நல்லவர், ஆண்டவர் ரொம்ப யதார்த்தமானவர். உங்கள் உண்மையை கர்த்தர் அறிந்திருக்கிறார், உங்கள் எல்லாமே கர்த்தர் அறிந்திருக்கிறார், உங்கள் சூழ்நிலை கர்த்தர் அறிந்திருக்கிறார், உங்கள் கமிட்மெண்ட்டை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நீங்கள் கஷ்டப்பட்டு தான் எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்கிறீங்கன்னு கர்த்தருக்கு நல்லா தெரியும். நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி ஓடா தேஞ்சு வேர்வை வடித்து ரத்தம் சிந்தி தான் நீங்கள் காரியத்தை செஞ்சுட்டு இருக்கிறீங்கன்றது ஆண்டவருக்கு நல்லா தெரியும். இல்லாமல் இருக்கிற ஆள்கிட்ட தான் கர்த்தர் கேட்குறாரு, உன்னை இருக்கிறவனா மாற்றுவேன், இல்லாமல் இருக்கிற ஒன்றை தான் இருக்கிறவனா மாற்ற போகிறேன். கர்த்தர் சொன்னாரு, விதைப்பதற்கு சிறந்த ஒன்றை எடுத்துக்கொள். தேவன் சிறந்தவரா? தேவன் சிறந்தவர் என்றால் சிறந்த ஒன்றை அவருக்கு கொடுங்கள். ரீபா ஷபா லாபா ராபா லாபா ராபா ஷபா காபா லாபா ராபா. ஹல்லேலூயா. உங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கு சாப்பாடு போடுறதுக்கு நார்மல் தட்டில் சாப்பாடு போடுவீங்க. ஒருவேளை ஒரு முதலமைச்சர் உங்கள் வீட்டுக்கு வராருன்னா ஒரு சிறந்த தட்டு வாங்குவீங்க. ஏன் ஒரு வெள்ளி தட்டு கூட நீங்கள் வாங்குவீங்க? ஏன்னு சொன்னால் முதலமைச்சர் வராரு. நான் சொல்கிறேன், தேவன் சிறந்தவர். உங்களுடைய ஆகாரத்தை, உங்களுடைய விளைவின் பொருளை, உங்கள் நற்பலனை, உங்களுடைய விதையை நீங்கள் ஆண்டவருக்கு கொடுக்க போறீங்க. எவ்வளவு சிறந்த ஒன்றை கொடுப்பீங்களோ அவ்வளவு சிறந்த ஒன்றை தீர்மானிங்க. தேவனால் உங்களை செழிக்க வைக்க முடியும், தேவனால் உங்களை பிரமிக்க வைக்க முடியும். ரீகாபா சந்தா ராபா லாபா ராபா ஷபா லாபா ராபா லாபா ராபா. எல்லாரும் சொல்லுங்க, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமைக்கி குலுக்கி மடி சரிந்து விழும்படியாய் உங்கள் மடிகளை போடுவார்கள். இயேசு சொல்லியிருக்கிறார், அவர் வார்த்தை விசுவாசிக்கிறேன், மனப்பூர்வமாய் கொடுக்கிறேன், இப்பொழுது இருக்கிறதை விட 1000 மடங்கு நான் பழுகி பெருகுவேன் என்று உறுதியாய் நம்புகிறேன் இயேசுவின் நாமத்தில். ஆமேன் ஆமேன். ஜீசஸ். உங்கள் காணிக்கையிலும் தசமங்களையும் நீங்கள் செலுத்தலாம். தசமபாகம் இருக்கிறவர்கள் நீங்கள் கவரில் வைத்து செலுத்துங்கள். காணிக்கை நேரடியாக நீங்கள் பக்கெட்டில் போடுங்கள். பிரைஸ் காட். நேரத்தில் வாலிப பிள்ளைகள் ஒரு பாடலை போடுவார்கள். போன வாரத்தில் சொன்னது போல நீங்கள் வரிசையாக வந்து நீங்கள் காணிக்கணும். தசமம் செலுத்தலாம். என்ன பாட்டு இருக்குது? இருக்குது.
என்ன பாட்டு அது? தலை சாய்க்கும் கல்நீர். தலை சாய்க்கும் கல்நீரை என்ற ஒரு புதிய பாடலை பிள்ளைகள் பாடுவார்கள். சேர்ந்து நாம் பாடி நாம் அப்படியே கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். தலை சாய்க்கும் கல்நீரையா, மூளை கல்நீரையா, தலை சாய்க்கும் கல்நீரையா,